இரண்டாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 26. And that they may recover themselves out of the snare of the devil, who are taken captive by him at his will. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவளுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus said, and this world is vested in the hands of the wicked. அப்படினால் இந்த உலகத்துல அவன் தன்னுடைய இஷ்டப்படி செயல்படுகிறதை நாம் உலகத்துல பார்க்கலாம். And so we can see that, and he is working according to his own will and desire. ஒரு கட்டம் வந்த பொழுது And when a state appointed, அவன் நேரடியாக இயேசுவினிடத்தில் வந்து பேசினான். he came straightly to Jesus and spoke to him. இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. And said that all the glory of this world is in me. நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அதெல்லாம் உனக்கு தருகிறேன் சொன்னான். And if you bow down and worship me, and I will give everything in your hands. எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கை என்பதை நீங்கள் பாருங்கள். And you can see, and what a different or written confession. இன்றைக்கும் பிசாசு பயங்கரமாக கிரியை செய்கிற ஒரு காலம். And even these are the times where the devil is working vehemently. அவனுடைய முதல் ஆயுதம் இச்சை. And his first weapon is lust. பல ஆயுதங்கள் அவன் கையில இருக்கிறது. And there are many weapons in his hands. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் பிசாசினுடைய ஆயுதம் இச்சை. And one of the important weapon is the lust of the devil. இந்த இச்சை தான் இன்னைக்கு மனிதனை தாக்கக்கூடிய முதல் சக்தி. And this lust is the first attack for a person. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, And when you see Genesis chapter 3, 6ஆம் வசனம், இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதென்று அந்த பெண் கண்டாள். and so in the 6th verse we can see that, and she saw the fruit it was designed to eat. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And the lust, and it will conceive and bring forth sin. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். And when the sin is perfected, and it bring forth death. அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, And so it is said in Galatians chapter 5, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். and 5:24 says that Christ and they that are of Christ have crucified the flesh and with affections and lust on the cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கும் கூட இந்த இச்சை என்கிற ஆயுதத்தை முழு உலகத்திலும் அவன் புகுத்தி வருகிறான். And even today, and he is penetrating, and the weapon called lust throughout the world. இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த இச்சையின் வல்லமையில பிடிபடுகிறார்கள். Even our children, they were entangled into the powers of the lust in these days. இந்த இச்சையினுடைய ஒரு தாக்குதல் என்ன? And what is the attack of this lust? ஏதாவது ஒரு வல்லமையில உன்னை மயங்க வைக்கிறது. And it will make you to fiend in any kind of power. இன்றைய மெசேஜ் மயக்கம். And today's message is recurrence. Confusion of mind. And there is confusion of mind. உன்னை மயக்க வைக்கிறது இன்னைக்கு பிசாசுனுடைய தந்திரம். And it is a subtlety of the devil to feed you or to confuse you or trick you in his mind. ஏதாவது ஒரு சக்தியில இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சுபாவத்துல ஏதாவது ஒரு தன்மையில உன்னை அப்படியே லயிக்க வைக்கிறது. நீ அதிலேயே மெய் மறந்து கிடக்கிற ஒரு தன்மைக்கு இழுத்துட்டு போறது இந்த இச்சையினுடைய வல்லமை. And this the power of the lust will take you or to make you to come under some powers or to feed you under things. அதனால தான் பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். And so Saint Paul says clearly, and they that are entangled with the snare of the devil must recover themselves out of it. இன்றைய மெசேஜ் மயக்கம் தெளிதல். And today's message, and they must recover from the ஒரு delusion. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நாம் சில நேரங்கள்ல சில மயக்கத்துல மாட்டிக்கொள்கிறோம். And so after coming to the spiritual life, and we are entangled into some delusions. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் சுகர் கூடிட்டாலும் இல்ல சுகர் லோ ஆயிட்டாலும் பிரஷர் லோ ஆயிட்டாலும் மயங்கறாங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த தாக்குதல் நீங்க பாத்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரமாக அது ஒரு மயக்கத்தை தான் நிலைய கொண்டு வருகிறது. And today we can see if someone get and the sugar level increased or decreased, or when the pressure increased or decreased, and they go to the faint state or giddiness. மயக்க நிலையில தான் மருத்துவர் தன்னுடைய வேலையை செய்கிறான். And in the giddy state, and the physician, they are doing its work. அப்படிதானே? ஒரு மயக்க நிலையை கொடுத்து தான் ஒரு வேலையை செய்ய முடிகிறது. And only by giving some anesthesia, and they can give some work. அதுபோல உனக்குள்ளேயும் சில மயக்கத்தை கொடுத்து தான் பிசாசு தன்னுடைய வேலையை செய்கிறான். And only by injecting such things, and devil is causing some work in you. உனக்குள்ள சில ஆபரேஷன் பண்ணி சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு உனக்கு இச்சையை கொடுத்து அதிலேயே அந்த இச்சையில உன்னை மயக்க நிலைக்கு தள்ளிட்டு போறான். அதான் போதை இல்ல அடிக்ட் மாதிரி உன்னை கொண்டு போயிடுறான். And to do an operation in you, and he was making you to have some drug or making to addict unto it, and he is making its work to operate it in you. இந்த மயக்க நிலையிலிருந்து தெளிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். And Saint Paul desires, and the people must recover from the delusion. அந்த மயக்க நிலையிலிருந்து நீ வெளியே வரலன்னா, அந்த கண்ணியிலிருந்து நீ வெளியே வரலன்னா அர்த்தம்
And if you come not from or recover not from the delusion and you are not able to come out from the snare. சிலர் எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போய் விடுகிறார். And some they are taken to the coma stage. அது ஒரு ஆழ்ந்த மயக்கத்தை காண்பிக்கிறார். And it shows and it's a deep delusion. எந்த உயிர் இருக்கும் ஆனா உணர்வு இருக்காது. And they may have life but there will not be any feelings. இப்படி 27 வருஷம் 18 வருஷம் கோமால இருக்கிற ஆளுங்க எல்லாம் நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல பார்க்கலாம். You can see in the medical science and they that are in coma stage for 27 to 28 years. அவங்கள என்னமே பண்ண முடியாது. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. And they cannot do any movements and they cannot do anything further. பட் உயிர் இருக்கும். But they have life. இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் கேட்கிறோம். And we are seeing such things through our eyes and all hearing it. இதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலே अनेक விசுவாசிகள் ஊழியர்களை இப்படிப்பட்ட மயக்கத்திலே பிசாசு தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறான். And likewise in spiritual life we can see and the devil is casting these believers and servants of God in such state of delusion. நீங்கள் எந்த மயக்கத்தில் இருக்கிறீர்கள்? In what delusion are you alive? நீங்க நல்லா இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும். And you may think that you are well and right. இப்ப நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் மெடிக்கல் செக்கப் போறது கிடையாது. And our servants of God they are not going for any medical checkup. ஆனா ஒரு ஊழியக்காரன் மெடிக்கல் செக்கப் போனான்னா டாக்டர் பயந்து போய்டுவான். ஏனா இவ்வளவு வியாதி வச்சிட்டு இவன் இவ்வளவு போல்டா போயிட்டு இருக்கானே. And so when the servants of God are checked up and the physician they will be astonished and with such sicknesses they are moving forward. ஒரு இடத்துல பாஸ்டர் யானஸ்ட் பிரசங்கம் பண்றாரு. In one place Pastor S.B. Ernest he preached. திடீரென்று மயங்கறாரு. And one time and he got faint. ஸ்டேஜ்ல இருக்கிற ஊழியக்காரங்க போய் அவரை தாங்கி பிடிச்சு தூக்கி கீழ இறக்கிட்டாங்க. And the saints of God on stage and they sustained him and they rescued him. அதுக்கு பிறகு அவரை ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரை பரிசோதிக்கறாங்க. Then after he was taken to the room then they tested him. ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. And they said and he was attacked by heart attack. அப்ப அவர்ட்ட கேக்குறாங்க இது எத்தனாவது ஸ்ட்ரோக்னு கேக்குறாங்க. And they asked and which time or what is the time of this attack? ஏனா நம்முடைய மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது? Because whatever medical science says ரெண்டு ட்ரிப் வரும் மூணாவது ட்ரிப் போய்டுவான்னு தான் சொல்லுது. And if the attack comes for 2 trips on the third trip they may die. அவருடைய ஹிஸ்டரி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 30 ட்ரிப் 50 ட்ரிப் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. And so when you read about the history of pastor it is said that nearly 30 to 50 times he got this attack. அப்ப அந்த ஃபாரின்ல அந்த நாட்டுல இருக்கிற ஃபேமஸான டாக்டர் வந்து நைட் வந்து செக் பண்ணாங்க. And the famous doctor in the foreign country on those times he checked him at night. இவர் அசையவே கூடாது. And he should not move. இவர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். And he must take bed rest. இவர் இந்தியா போயிறது நல்லது. And it's good for him to get back to India. டைம் ரொம்ப ஷார்ட் டைம் தான். And he is having only a short period. இவர் வந்து கண்டினியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. And there is no chance for him to continue his life. 24 மணி நேரம்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாரு. And he cannot stay even for 24 hours time. அவங்க அறிவுல என்ன படிச்சாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு போய்ட்டாங்க. According to the knowledge what they have learned and they gave a statement. ஆனா நெக்ஸ்ட் டே இவர்தாங்க பிரீச்சர். And so next day and he was a preacher. அடுத்த நாள் எழுந்திருச்சு அதே இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு ஜெயத்தோட உட்கார்ந்தாரு. On the same place and next day he stood and preached and victoriously and went his race. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? And what do we understand from this? நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து நாம் வெளிய வரணும்னு சொல்றேன். I'm telling we must come out of our problems. பிசாசின் இச்சையில இன்னைக்கு வாலிபர்கள் மாத்திரமல்ல வயோதிபர்களும் சிக்கி இருக்கிறார்கள். And not only the youngsters and although also the elders and old age people they were entangled into the lust of the devil. பிசாசின் இச்சையில மயக்கத்தில் சிக்கி கொண்டவர்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல ஊழியர்களும் அதிலே சிக்கி இருக்கிறார்கள். And not only the believers and youngsters they were entangled in the lust or the delusion of the devil also the servants of God. நீங்கள் எந்த மயக்கத்தில் இருக்கிறீர்கள்? In what delusion are you lying? ஒரு சிலருக்குலாம் மயக்க நிலையே தெரியாதுங்க. And for some they do not know the giddy state. இப்போ ஒரு சிலர் நல்லா தூங்குவாங்க நீங்க போய் தட்டுங்க நான் எங்க தூங்குறேன் யார் சொன்னது? And so when they ask someone when they are sleeping and what do you sleep they ask and they say I am not sleeping. ஜெபத்தை முடிச்சிட்டு எல்லாரும் போன பிறகு உட்கார்ந்துட்டு ஏய்னோனே ஹalleluya ஆவியில் நிறைஞ்சவன்லாம் இருக்கறான். And so there are some filled in spirit by shouting hallelujah even after the prayers was over. முடிஞ்சு ஜெபத்தை முடிச்சு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போற பிறகு ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென்னோனே எப்பா கூட்டம் முடிஞ்சு காமன் நேரம் ஆச்சுடா எழும்புடான்னு தான் சொல்லிருக்காங்க. After the prayer was over after switching off the lines and they will say shout hallelujah and they may say that 15 minutes got over at the meetings. இன்னைக்கு நீ எந்த மயக்கத்தில் இருக்கிறாய்? And today in which delusion are you lying? முதலாவது மயக்கம் நித்திரை மயக்கம். And the first thing is and the slumber or sleep. பிசாசின் இச்சைங்கிறது இன்னைக்கு வந்து செல் நெட் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அதிகமாக பிள்ளைகளை மயக்குறான். And today the lust of the devil when we see and he is making or putting the people under delusion through the cell phones and nets. ஒரு டிரைவர் டிரைவிங்ல மயங்கிட்டானா என்ன ஆகும்? If the driver and he sleeps during the training time what happens to him? அதுல இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டியிருக்கும். And so all in the vehicle they need to end their race. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய பயணம் தொடராமல் இருக்கிறதற்கு பிசாசு உனக்கு இச்சையில ஒரு நித்திரையை கொண்டு வந்து உள்ள விடுகிறான். In spiritual life that you should not end your race victoriously and the devil is causing and sleepiness or slumber in your race. அது என்ன இச்சையில எப்படி தூக்கம் வரும்? And how you can sleep through the lust? தூங்குறதுக்குனே ஒரு சிலர் ஜெபம் பண்றாங்க. And some and they are praying to sleep. தூக்கம் ஒரு ஆவி.
And sleepiness is a ஏசாயா spirit. ஏசாயால 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கன நித்திரையின் ஆவின்னு சொல்லிருக்கு. அது ஒரு பொல்லாத ஆவி அது. And so in the book of Isaiah chapter 28 it is said it is a spirit of slumber or sleepiness. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நித்திரை மயக்கத்துல போயிடுவாங்க. And they may feel that they are hearing the preaching but still they were in sleepy mode. அது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். And they can keep going like that. ஹல்லேலூயா னோனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஆவில நிரம்புவாங்க. And so when we அதெல்லாம் போய் shout hallelujah and they will fill its spirit, it is lying. that is not real spirit. And that is not a real spirit. அது ஒரிஜினல் ஆவி கிடையாது. அது தட்டின உடனே டக்குன்னு வர்றது என்ன ஸ்ப்ரிங் அது. And that is not an original spirit. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். And you must understand the truth carefully. இன்னைக்கு பிசாசு தூங்குறது ஒரு இச்சை. And today and devil is causing you to sleep and it is a lust. ஒரு சிலர் பாருங்க எழும்பவே மாட்டாங்கங்க. And some they will never awake. பகல் முழுசும் தூங்குறவன பாத்துக்கறேன், நைட் ஃபுல்லா தூங்குறவன பார்க்கறேன். அது எப்படி தான் அவ்வளவு நேரம் தூங்க முடியுதுன்னு எனக்கும் தெரியவும் இல்ல. And I have seen some sleeping continuously all throughout the day and night. I don't know how they are able to sleep like that. வண்டில ஏறன உடனே தூங்குறவங்க இருக்காங்க. And there are some and they will sleep when they move on the பாட்டு vehicle. தொடங்கன உடனே தூங்குறவங்க இருக்காங்க. And there are some sleep during the song பிரசங்கம் time. தொடங்கன உடனே தூங்குறவங்க இருக்காங்க. And there are some sleep and when the preaching is started. ஒருத்தர் சொன்னாரு எனக்கு தூக்கம் வரலன்னா நான் பைபிள் எடுப்பேன் தூக்கம் வந்துரும் And some they தானா. said என்ன ஆவி பாருங்க. And one said to me like this, and when I am not able to sleep I take up my Bible, then I will start to sleep. இது ஒரு சிலருக்கு நம்முடைய விசுவாசிகள பிராக்டீஸா இருக்கு. தூக்கம் வரணும்னா எதை தூக்கிக்கிறது? பைபிளை தூக்குறது. அப்படியே போய்டுங்க. ஏன்னா பிசாசு உடனே வந்துறான்னு அர்த்தம். And some of our believers are having this practice and when they could not sleep and they will take up the Bible and they open and they start to sleep. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா நித்திரை மயக்கத்துல अनेகர் ஜெபத்தை விட்டுட்டாங்க. And today in our families there are thousands of problems because of sleepiness and slumberness and they lost their prayer life. நான் சில கூட்டங்கள்ல பாப்பேன். I have seen in some meetings. பிரச்சனையில ரொம்ப சிக்கி இருக்கிற ஜனங்க ஜெபிக்கிறதே கிடையாது. And the people they that are entangled into diverse problems never praise. உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி உனக்கு தூக்கம் வரலாம்? And so when you are getting such problems and how you can sleep? நீங்க யோசிச்சு பாருங்க. Consider. நீங்க போற பாதையில உங்களால தூங்க முடியுமா? And the path that you are traveling, can you sleep? மத்தேயு 26ல பார்க்கும் பொழுது And when we look into Matthew chapter 26 43ஆம் வசனம் சொல்லுகிறது. verse 43 says. கெத்செமனேயிலே சீடர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். And so we can read in the garden of Gethsemane and the disciples and they were heavy in their eyes. இயேசு வியாகுலப்படுகிறார். And Jesus was tormented. இயேசு துக்கப்படுறார். And Jesus was grieved. அவருடைய இரத்தமெல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளாக வெளியே வருகிறது. And his blood was shed as a few drops of blood. அந்த அளவு அவர் வேதனைப்பட்டு இரத்தமெல்லாம் வெளியே வருதுங்க. வடிஞ்சு வருது. இத பார்த்துட்டு எப்படி சீடர்கள் தூங்க முடியும்? And he was so painful and in agony and exceeding sorrowful and looking into this and how the disciples can sleep. இதுதான் இன்னைக்கு நடந்ததான மயக்கம். And that was the delusion that occurred on those times. அந்த மயக்கம் அவங்கள வந்து சீடர்களுக்கு இயேசுவின் பாரத்தை புரிந்து கொள்ள முடியல. And when they were asleep again and they could not get the burden of Jesus for the disciples. சில குடும்பத்துல மனைவி அழுதுகிட்டு இருக்கா, புருஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். And so the wife was crying aloud but husband was sleeping at a corner. சில குடும்பத்துல புருஷன் கதறி கொண்டிருக்கான், மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கா. In some families and the husband they are shouting and crying but the wife சில was குடும்பங்கள்ல sleeping. பெற்றோர்கள் கதறுகிறார்கள், பிள்ளைகள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. In some families and parents they are shouting aloud but the children are sleeping. அந்த குடும்பத்தின் பாரம் புரியல. And they cannot understand the burden of the family. தாய் தகப்பன் படுகிற வேதனை புரியல. And they cannot understand the pains that the parents suffer. நித்திரை மயக்கம். And that it is the slumberness or sleepiness. மார்க் 14:40 பார்க்கும் பொழுது. And when we look unto Mark the gospel chapter 14 verse 40. அங்கேயும் இதே தூக்கத்தை பத்தி தான் சொல்லி இருக்கிறார். And there also it is mentioned about the same sleep. ஆனா அதுக்கு முன்னால இயேசு அவர்களிடத்தில் பேசினார். And before that and Jesus spoke to the disciples. ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்க விழித்திருக்க கூடாதா? And so he said unto them, can't you watch and pray for 1 hour? 37ஆம் வசனத்துல அவர் பேசுகிறார். And he spoke these words in 37th verse. ஏனென்றால் அவங்க நித்திரைக்குள்ளேயே போயிட்டாங்க. Because they entered into a deep sleep. 40ஆம் வசனம் நித்திரை மயக்க அடைந்திருக்கிறபடினால அவங்களுக்கு இயேசுவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அப்படியே கண்ணை திறக்கறான், ஆனா என்ன சொல்லணும்னு தெரியல. And they were deep sleep and they were asleep and say they cannot what to reply unto Jesus. பிசாசின் முதலாவது தாக்குதல் நித்திரை மயக்கம். And the first attack of the devil is slumberness or sleepiness. தூக்கத்தை ஜெயிச்சிட்டானா ஒரு விசுவாசி அவன் நல்ல ஒரு ஜெயஜீவியம் செய்றான்னு அர்த்தம். And if a person or if a believer he overcomes his sleep and he is doing a victorious life. ஆனா நம்முடைய பையங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் தூக்கத்தை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எப்படி ஜெயிச்சிட்டாங்க? நெட்டுக்குள்ள போய் ஜெயிச்சிருக்காங்க. But our people, our children or youths and they overcome sleep and how they overcame and they overcome by entering into the nets. நாளைக்கு காலைல பரீட்சைனா கூட 4 மணி வரைக்கும் படிக்க மாட்டான். நெட்ல ஏதாவது முக்கியமான போயிடே இருக்கான். And if they have next day morning examination and they cannot wake up till 4 o'clock. இது ஒரு விழுந்து போன மயக்கம். And this is a falling of sleep. நான் சொல்லுகிறது தேவ சமூகத்தை அனுபவிய விடாமல் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க விடாமல் உன்னை நித்திரை மயக்கத்துல பிசாசு இழுக்கிறான்.
And the devil is causing you or dragging you towards sleep and not to make or watch in the presence of God or stay in the presence of God. லூக்கா 9 அதிகாரம் 32 வசனத்தை பார்க்கும் பொழுது, And when we look unto Luke chapter 9 verse 32, அங்கே இயேசு ஒரு மலைக்கு போய் தன்னை ஜெபிக்க ஆரம்பித்தார். and Jesus went alone to a mount and he started to pray. அப்ப சீடர்கள் எல்லாம் கூட இருக்கறாங்க. And disciples were with him. அப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினது. And the glory of God descended. மோசே பேசுகிறதாக காணப்பட்டது. And we can see and Moses was speaking to them. இவங்களுக்கு தூக்கத்துல ஒண்ணுமே புரியலங்க. And because of sleepiness and they could understand what is going on. இவங்க எல்லாம் சீடர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டவர்கள். And they were named as disciples. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிப்பேன் என்று சத்தியம் பண்ணினவர்கள். And they promise and whatever comes and we will stand for God. ஆனா நித்திரை மயக்கத்தினால அவர்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. And because of this deep sleep and slumberness they cannot understand what happens around. மகிமையை பார்க்கறாங்க. And they look unto the wind. ஆனா ஒண்ணுமே புரியல அவனுக்கு. And they cannot understand anything. அருமையான தேவனுடைய ஜனமே, நித்திரை மயக்கம் பிசாசுனுடைய ஒரு இச்சை. And dearly people of God, and the slumberness and it is the lust of the devil. காலையில உன்னை எழும்ப விடாது. It will not allow you to arise அதிகாலை ஜெபத்துக்கு உன்னை போக விடாது. And it will not allow you to go for dawn praising. இரவுல திறப்புல நிக்க விடாது. And it will not allow you to stand in the gap at night. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். And let me sleep for a while. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். And let me sleep for a while. இப்படிலாம் நீதிமொழிகளை நீங்க பார்க்கலாம். And so we can see where it trends. இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும். And 10 more minutes. இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும். And let me go for 10 more minutes. பரவாயில்லை. And it okay. இப்படி எத்தனை பேர் தூக்கத்துல மாட்டி இருக்கீங்க? And how many were entangled into such sleep? இந்த ராபோஜனத்துக்கு பிறகு நீ தூக்கத்துல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கணும் உனக்கு. And after this communion service and you must be delivered out of this sleepiness. நித்திரை மயக்கம். And this is the sleepiness or slumberness. இந்த மயக்கத்துல விழுந்து போன ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார். And there is one group of people who are fallen in this state. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, And when we look unto Acts of the Apostle chapter 20 verse 9, அங்கே ஒரு ஐத்திகு என்கிற வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். and there was a young boy called Eutychus sitting on the corner. அவன் நம்ம ஆளுங்கள மாதிரி தான் அவனும். And he is also like our person. பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே விழுந்தவனுங்க. And while he was hearing the preaching and he fell down. நான் நடந்துட்டு தூங்குனவனை பார்த்திருக்கிறேன், பேசிட்டு இருக்கும்போதே தூங்குனவனை பார்த்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது தூங்குன ஆளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி வசனம் வாசிக்க சொல்லிட்டு இவர் தூங்கி இருக்கிறார். And I have seen the people while they were walking, while they were preaching, while they had sermon occurred and they used to sleep. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய மயக்கம் எந்த தன்மையில் உள்ளது? And today check and what state your delusion is. பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஐத்திகு என்கிற வாலிபன் 3ஆம் மெத்திலிருந்து தெருவுல போய் விழுந்துட்டாங்க நடு ரோட்ல போத்துன்னு. And while the young boy when he was hearing the sermon, a young man named Eutychus and he was fallen from the rain. நித்திரை மயக்கம் ஒரு இச்சை மாத்திரமல்ல, அது வீழ்ச்சி. And the slumberness, it is not only a lust, it is your falling. இன்னைக்கு எத்தனை பேர் இதுல மாட்டிட்டு இருக்கீங்க? And how many were entangled into this? அதனால தான் ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங்ல எங்களுக்கு சொன்னதெல்லாம் நீ படுத்து தூங்க கூடாது. And so what we are instructed in the training time, and we should not lay down and sleep. தூங்கி தான் படுக்கணும். And only then after sleep you must lay down. இது என்னங்க ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்க? And what is the difference between these two? உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? சொல்ல. And there is a difference between and sleeping and slumber. Neither sleep nor slumber. And neither sleep nor slumber. உறக்கம் தூக்கம். And sleep or slumber. உறக்கங்கிறது அப்படியே இல்ல நான் நல்லா இருக்கேன் அதுக்குள்ள வண்டி எங்கேயா போய் விட்டுருவாங்க. And sleepiness, and so they will be in normal mode, then after they will go into deep sleep. ஒரு நாள் மதுரையில ஒரு மீட்டிங். And one day there was a meeting at காலையில Madurai. பிரேயர் முடிஞ்சிருச்சு. And the prayer was over at நான் morning. ரிட்டர்ன் என் ஃபைத் ஹோம் போயிட்டு இருக்கேன். I came back to my faith home. என் கூட 2-3 பிரதர்ஸ் இருக்காங்க பின்னால. 2 or 3 brothers with me at back. என்னுடைய டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கார். And my driver was driving the vehicle. நான் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய சாட்சியை போட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. And I am hearing the testimony of the Muslim girl and we were ஒரு moving. டைம் வந்தபோது நான் தூங்கிட்டேன். And one time came and I too slept. பின்னால திரும்பி நான் திடீர்னு அப்படியே அப்பப்ப முழிச்சு அந்த சாட்சியை கேட்பேன், அப்படியே போயிட்டே இருக்கு. And often I used to wake up and used to hear this testimony. திடீர்னு முழிச்சு திரும்பி பார்த்தேன். And so I woke up and saw பின்னால back. தம்பிங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. All the brothers at back and they slept. மணி ஒரு 11 மணி, பகல் 11 மணி. And it was 11 o'clock at noon time. அப்படியே திருப்பி முழிச்சேன். And again I woke up. திரும்பி பார்த்தேன். I turned back. எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவரை பார்த்தா அவர் தூங்கிட்டு இருந்தார். All were sleeping. I looked to the driver, he too was sleeping. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம ஆள் ரொம்ப நம்மளோட ஸ்பீடா இருக்காரு. And so then after I thought that, and the person he is also very speed than me. ஒரு செகண்ட் தாங்க. And within a second. அவர் அப்பதான் தூங்க ஆரம்பிக்கிறாரு, ஐயா போறாரு. And he started to sleep. ஆண்டவருடைய கிருபையில வண்டி எதுவுமே இல்ல எதிர. By the grace of God, nothing harm happened to the vehicle. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு டிராக்டர் வருதுங்க. In the long distance, a tractor was coming towards us. என்ன ஆச்சு அப்படினு சொன்னாங்க. I said, and what happened to you? நான் இத கெஸ் பண்ணி டிராக்டரை பார்த்துட்டு ஐயோ போயிட்டாரே தூங்கிட்டாரேன்னு நினைக்கிறதுக்குள்ள வண்டி அப்படியே ஆப்போசிட் சைடு போய் எங்க இறக்கிட்டாரு. ஆப்போசிட் சைடு
இந்த சைடுல போயிட்டு இருந்த வண்டி அந்த சைடு போய் புல்லுக்குள்ள செடிக்குள்ள இறங்கிட்டாரு. அந்த செகண்டுக்குள்ள போயிடுச்சு வண்டி. And guessing this, before I'm telling, tractor is coming towards us and he started to go on the opposite side and then enter into the field. நான் போட்ட சத்தத்துல திருப்பி வண்டியை எடுத்து தட்டா போட்டான்னு செடிக்குள்ள இருந்து எடுத்து ரோட்ல கொண்டு வந்து அப்படியே இல்ல ஒண்ணு இல்லன்னு போய்கிட்டே இருக்காரு. நான் சொன்ன வண்டியை நிப்பாட்டுங்க, தயவு செய்து வண்டியை நிப்பாட்டுங்க, வண்டியை நிறுத்துங்க. எங்க நிறுத்துறாரு? ஒண்ணு இல்ல அது மைல் கல்லு எல்லாம் வச்சிருக்கானே, கிலோமீட்டர் கல்லு, அதுல எல்லாம் ஏறி குதிச்சு வருதுங்க வண்டி. And I said to him that what happened to you, and he said nothing happened. He started to move the vehicle. I asked him to stop the vehicle. எல்லாரும் வண்டியில முழிச்சாச்சு. And so all were wake up in the vehicle. நான் வண்டியை நிறுத்த சொன்னா அவர் தான் தூங்குனதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல நான் நல்லா தான் இருக்கேங்கற போய்கிட்டே இருக்காரு. நான் கடைசில சொன்னேன், சாரி வண்டியை நிப்பாட்டினா வண்டி அந்த கல்லுகள் எல்லாம் ஏறி ஒளிச்சு டயர்லாம் கிழிஞ்சி வண்டி ஓரங்கட்டி நின்னுச்சு. And the tire was torn at last and made the vehicle to stay aside. நித்திரை மயக்கம். And the slumberness. நம்ம ஆளுங்க கூட பிரசங்கம் தொடங்கும் போது எழுப்பதெல்லாம் இருப்பாங்க, பிரசங்கம் முடியும் போது பாத்தீங்கன்னா பாதி டைரி எழுதி இருக்காது. And our people, when we are starting the preaching, and they will be in revival and writing the notes in half of the portion, and they will stop writing the notes. அப்படிதானே? இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில நித்திரை உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டது. In many of your life, and this slumberness or sleepiness and count loss of your life. நித்திரையை ஜெயிக்கலனா நீ பரிசுத்தத்திலே தோல்வி அடைகிறாய்ன்னு அர்த்தம். And if you are not overcoming your slumberness and you are failing in your holy life. தூக்கத்தை நீ ஜெயிக்கணும். And you must overcome sleep. ஏசாயா 56:10 என்ன சொல்லுகிறது? And what Isaiah chapter 56 verse 10 says. அவர்கள் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். எப்படி? தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். நான் படுக்கையில கிடந்தேன், உருண்டுகிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல. ஏன் உருள்ற? எழும்பி முழங்கால் போடு. And they are sleeping, lying down, loving to slumber. And why do you want to move in your bed? And you must arise and you must wake up and you must bend your knees. இல்லாவிட்டா நீ அப்படியே தூங்கி விழுந்து படுத்துட்டேன்னா ஓகே, அதான் பெண்டிகாஸ்ட். And so when you pray and when you faint and you fall down when you sleep, and that is the life of Pentecost. நீ நல்லா படுத்துக்கிட்டு தூக்கம் வரணும் ஆண்டவரே, எல்லாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் வெளியே போ, கத்தாதே, ஒதுங்கி போ, ஆய் பூயின்னு சொல்லி அழகா படுத்துட்டு ஐயோ தூக்கம் வரலையே, இப்படி பெண்டிகாஸ்ட்காரன் இருக்க மாட்டான். And lying down comfortably and accusing others and don't shout and move away. And so when you tell like this when you sleep, and you are not a Pentecost. நீங்க அந்த நேரத்தை இயேசுவோடு விழித்திருக்க 1 மணி நேரம் நீங்க பயன்படுத்தணும். And you must make use of your time 1 hour to watch with Jesus. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், And what psalmist says, நான் பைபிள் ரீட் பண்றதுக்கு நைட்ல ஒரு டைம் வச்சிருக்கேன்னு சொல்றான். And I fixed at read the Bible at night time. நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க யாராவது? And do you have any time to read like this? சங்கீதக்காரன் பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கான். அது எப்போ? பகல் 12 மணி நேரம் அல்ல. என்ன நேரம்? நைட்ல ஒரு டைம் வச்சிருந்தான். வாசிங்க அந்த வசனம். And so at night time, and psalmist had a time to read the scriptures of God. சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக்கொள்ளும். அதுக்கு முன்னாலே நான் எழும்பி உட்கார்ந்து பைபிள் படிச்சிருவேன்னு சொல்றான். And Psalm 119 verse 148 he says, mine eyes prevent the night watches that I might meditate thy word, and before the watch of the night my eyes awake. பாஸ்டர் ராஜு உங்களுக்கு தெரியும் தானே? You know Pastor Raju? இங்க இருந்தவர் தானே? And he was ministering here. இந்த இடத்தை வாங்குனவர் தானே? And he was transferred from this place. அவர் பைபிள் படிக்கிறத பாத்துக்கிங்களா? Have you seen his reading Bible? நான் ஒரு நாள் எங்க ரூம்ல அவர் தங்கி இருந்தார். நாங்க எல்லாம் ஒரே டீமா தங்கி இருந்த ஒரு ரூம் உண்டு. And so one time and he dwelt in our room and we were in a tea. அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஒரு சில பாஸ்டர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பாஸ்டர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் பைபிளை படிச்சிட்டு இருப்பாங்க, கட்டில்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஆளு முழங்கால் போட்டு பைபிள் படிச்சிட்டு இருந்தாரு. And some pastors were sleeping and some pastors were getting ready and some were reading the Bible by sitting in the bed, but he stood on knees and read the Bible. நித்திரை மயக்கம் अनेகருடைய வாழ்க்கையில ஜெப ஆவியை கெடுத்து விட்டது. And the slumberness and failed or destroyed the life of prayer in many lives. இன்னைக்கு எத்தனை பேர் தூக்க மயக்கத்துல இருக்கீங்க? And how many are in this loving to sleep or slumber? பிரசங்கம் கேட்கும்போதும் தூக்கம். And while you are hearing this preaching you are sleeping. And going home you are sleeping. அது குழந்தைகளா இருந்தா பரவாயில்லை. And if your babes doesn't matter. அந்த குழந்தைகளுக்கு அந்த பகுத்தறிவு இல்ல. And the children they don't have the discerning power. ஆனா ஒரு வளர்ச்சிக்கு வந்த பிறகு நாம் தெய்வீகமாக தேவ சமூகத்தை இரவு நேரங்களில் அனுபவிக்கணும், பகல்லையும் நாம் நித்திரையை ஜெயிக்க வேண்டும். But after attaining the growth and we must able to control our sleepiness and also we must overcome the sleep.
நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு நீங்க தூங்கி பாருங்க, வயிறெல்லாம் நல்லா தொப்ப விட்டு அது பாட்டுக்கு நின்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா நடக்க முடியாது, நடந்தா எழும்ப முடியாது. இப்படி வந்து கடைசியில் அப்படித்தான் பாதி பேர் இருக்கிறாங்க. பவனியா 7 கிலோமீட்டர் நடக்கணும், அங்கேயே செத்து போயிடுவான் போட்டு. If you eat well and sleep at noon and so you will get the tummy, you cannot walk further for procession also. நான் வந்து என்னுடைய பழைய போட்டோவை பாத்தீங்கன்னா காத்தாடி மாதிரி இருந்தாங்க நான். And when you see my old photo, I will be like a fan. up to திருவொற்றியூர். Until Tiruvattiur. எல்டராகிற வரைக்கும் நான் அப்படியே இந்த எலும்பு கூடு மாதிரி தான் இருந்தேன். என்னைய வந்து சில பாஸ்டர்ஸ்லாம் பார்த்து என்ன உனக்கு என்ன பாம்பு வயிறா, until I எப்படி become பாடி மெயின்டைன் பண்ற இப்படிலாம் கேட்ட காலங்கள் உண்டு. until I become an elder at Tiruvattiur, and so I was only very lean, and some pastors used to ask me, and whether you have a belly like a snake. ஆந்திரால மதனப்பள்ளியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. And so at Andhra, and there was a meeting conducted at Madanapalli. பாஸ்டர் லூக்காவும் பிரதர் ராபர்ட்சனும் என்னைய பிடிச்சி வயித்தை பிடிச்சி உனக்கு எங்க வயிறு இருக்கு, இப்படி பாம்பு வயிறு மாதிரி வச்சிருக்கானே அப்படிலாம் என்னைய பரியாசம் பண்ணாங்க, क्वेश्चन பண்ணாங்க. And Pastor Luke and Pastor Brother Robertson, and they used to question me like that, and so do you have stomach, and so jested and mocked at me. திருவொற்றியூர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆன. And I met an accident at Tiruvattiur. அதுக்கு பிறகு எனக்கு ராஜ கவனிப்பு கிடைத்தது. Then after I got a royal reins. அதான் விஷயம், அது அங்கதான் கேடுச்சு. And so there I was corrupted. ஒரு 15-20 நாள் படுத்தே கிடந்தேன். And I lay down for 15 to 20 days. நல்ல சாப்பாடு. And so I get good food. நீ அலையாத. And said that you should not move anywhere. And if you stay alone, that is enough. அப்பெல்லாம் நான் வந்து 9 மணிக்கு விசிட்டிங் கிளம்புனேன்னா சாயங்காலம் நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கிற கிராமம் குப்பம் அது வாட்டுக்கு 2 வீலர்ல போய் அங்க கிடைச்ச கஞ்சி கிடைச்ச என்னத்தையோ மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நீங்க வந்து அலையக்கூடாது, நீங்க படுத்தே இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்க ரெஸ்ட் எடுத்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். And so they asked me to take rest after the accident, and this is my state at present. நான் ஊழியக்கார கூட்டத்துல சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால, தயவு செய்து சாப்பிட்டு தூங்கிடாத, பாக்குறவங்க மிரண்டு போயிடுவான். And also I instructed during the workers meeting, so after eating you should not sleep. நீ வந்து சாப்பிட்டியா போய் வேலை செய். And if you eat and go and work, இல்லையா போய் முழங்கால போடு, or bend your knees, இல்ல ஏதாவது ஒரு வேலையை செய், or you must engage yourself in கர்த்தருடைய some வீட்ல work, போய் வேலை செய். and you must go to the house of the இல்ல Lord and உன் work, வீட்லயே 3 மாசமா துணி துவைக்காம வச்சிருக்கீங்க, அதையாவது துவை. or at least you go and wash your clothes that you have washed not for 3 months in your home. வீடு நூலாம்போட பிடிச்சி பிசாசு பிடிச்ச இடம் மாதிரி இருக்கு, அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. And so your place or your house is like a dwelling place of the devil, and you must correct and set right. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. And பாதி பேருக்கு மூஞ்சே வரல, ஐயோ துணி துவைக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. நடக்கிறதானங்க சொல்றேன். And what happens I'm telling. ஏன்னா பல இடங்கள்ல இது நடக்குது. In many places it happens like this. சோம்பேறித்தனத்தின் ஆவி. And this is the spirit of sluggard. 10 நிமிஷம் டைம் கிடைச்சா தூங்குறாள்லாம் இருக்காங்க. And so if they get 10 minutes time they will sleep. சென்னைக்கு வந்துட்டு நான் திரும்பி போறேன், வண்டியில இருக்கிறது நானும் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறோம். And myself and another pastor we were sitting in a car while we were going to Chennai. எங்க வண்டி டிரைவர் வந்து பெரிய பணக்கார. And so the driver of my car vehicle, and he was a high caliber person. டோலுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. And he gave out to the toll. டோலுக்கு பணம் கொடுத்துட்டு அவன் மிச்ச காசு கொடுக்கறான், ஸ்லிப் கொடுக்கறான், ஆளு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? எங்க டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு. எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? And he gave the balance and he was sticking out his hands, and my driver was sleeping, not able to give the hands. டோல்ல பணத்தை கொடுத்துட்டு இப்படி கையை வச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவன் ஹலோ காசு அப்படிங்கறான். நான் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா இவன்? திருப்பி நான் இறக்கி விட்டு நான் உட்கார்ந்துட்டேன். சரி இனிமே இவன் தூங்கினான்னா எல்லாரையும் தூங்க வச்சிருவான். ஒரே நிரந்தரமான தூக்கம், நித்திரை அடைந்தவர்கள் முந்திக் கொள்வார்கள் மாதிரி நாங்க முந்தி போயிடுவோம். அதனால நீ லைனை மாத்துன்னு சொல்லி நான் திருப்பி ஏறி உட்கார்ந்து நான் எடுத்தேன். And he went to a permanent sleep. Then after I asked him to move away, and I stood there. நான் எதுக்கு இத சொல்றேன்? நித்திரை நீ ஜெயிக்கணும். And why I'm telling that, and you must win over. தூக்கத்தை ஜெயிச்சிட்டேன்னா நீ ஜெய ஜீவியம் செஞ்சிட்டேனா? And if you have overcome the sleepiness and you have done the overcoming life. நான் சென்னையில இருக்கும்போது திருப்பத்தூர் ஒரு புது வருஷம் நடத்த வந்தேன். And when I was at Chennai, I came to Tirupur to conduct the New Year service. திருப்பூர்ல நம்ம திருப்பத்தூர். I came to Tirupur to conduct the New Year service. புது வருஷம் நடத்த வந்தேன். I came to conduct New Year service. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு I giving water baptism. ராபோஜனம் முடிச்சிட்டு And after communion service. Old Year serviceல நான் பிரசங்கம் பண்ணிட்டு And I preached on Old Year service. ரிட்டர்ன் போறாங்க. I came back. ரிட்டர்ன் போகும்போது And when I was returning, நான் டிரைவிங் கூட்டி வந்த பையன் இது 4 மணி ஆயிடுச்சுல, அவன் ஃபுல்லா தூங்கிட்டாங்க. and it was 4 o'clock in the morning, and he was in a deep sleep. எனக்கு அவனை எப்படி கொண்டு போறதுன்னு சந்தேகம். And I got doubt on how to board him or to kick him சரி away. நீ பின்னால ஏறி தூங்குன்னு சொன்னேன். I said him, and you go back and sleep. அவன் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லல, அவன் ஏறி தூங்கிட்டாங்க. அவன் ஏறி தூங்கிட்டான். And he did say that I will drive, and he started to sleep. இப்போ நான் தான் டிரைவர். Then now I am the driver. இன்னொரு பையன் இருக்கான். There was another boy. அவனை மியூசிக்காகவும் இன்டர்பிரேஷனுக்காக நான் கூட்டி வந்திருக்கேன். I took him for music for interpretation. அவன் விட்டா போதுன்னா அவனும் தூங்கிட்டாங்க. And also he started to sleep. அப்பதான் இந்த 4-வே போட்டுட்டு இருக்கிற டைம். And that was the time that they were covering the rains. பாதி ரோடு இருக்கும், திருப்பி பாதி ரோடு என்ன செய்யும்? மண்ணாயிரும். திருப்பி இப்படி பாதி ரோடு போகும், திருப்பி இப்படி கட்டு.
எனக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த ஏரியாலாம் தாண்டும் போது நான் உயிரோட இருந்தனா செத்தனா தூங்குனா முழிச்சனானே தெரியாதுங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. And so half an hour and we're moving in this mode and there were diversion and many cuts and I don't know whether I'm alive or I'm driving the car. ஒரு பாட்டில்ல சைடுல தண்ணி வச்சிருந்தேன். And so I had a bottle of water on my side. ஒரு குளுக்குறது தொடக்கிறது போறது ஹான் அடிச்சா டக்குன்னு முழிச்சுக்குவேன். இப்படியே பார்த்தேன். திருப்பி எனக்கு ஒரு சிந்தை வந்துச்சு, 1ஆம் தேதியே செத்து போயிட்டா என்ன சொல்லுவானுங்க. And so I got the thought in my mind, if I die on first day itself, what will they say? 1ஆம் தேதியே நடு ரோட்ல போயிட்டாருன்னா இவன் சரியில்லை, ராபோஜனம் கொடுத்துட்டு சத்துட்டான், அப்போ ஏதோ நடந்துருச்சுமா, என்ன பண்றதுன்னு இந்த ஏரியா தாண்டி வரும்போது ஆண்டவரா பார்த்து வண்டியோட சைலன்சரை புடுங்க விட்டாரு. டபா 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 டபான்னு எல்லாம் தூங்கினவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. And so while I am crossing the road and the Lord cut off the silencer and they that were sleeping in the car, they started to wake up. அதுக்கு பிறகு வண்டி ரெடி பண்ணி அந்த பையன் ஓட்டினான். Then after we repaired the vehicle, the boy drove the car. பிற்காலத்துல அந்த பையன் செத்து போயிட்டான், நல்ல பையன். On latter times and he died and he was a good boy. கார்ல வரும்பொழுது டேப்ல பாட்டு போடுறேன்னு திரும்பினா லாரிக்காரன் அடிச்சான், போயே போயிட்டாங்க. And so while he was playing the song in the car while coming தூக்கம் and sleepiness, நித்திரை மயக்கத்தை ஜெயிங்க. and you must overcome the slumberness. பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனுடைய பிடிகளில சிக்கி இருக்கிற ஒரு மயக்கம். And they that are entangled with the lust of the devil, and it's one kind of delusion. தூக்க மயக்கம். And that it is a sleepiness or slumberness. Secondly, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 13:32 of Matthew. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இன்னைக்கு अनेक விசுவாசிகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல சிக்குகிறார்கள். And today many believers and they were entangled into cares of this world. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யமாவே வளர்க்கறாங்க. And so our children, our people, and they were making their children to go into cares. நல்ல கவனிங்க, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய டைம். And all the parents listen carefully. अनेक பெற்றோர்கள் வறுமையிலிருந்து செழிப்புக்கு வந்தவர்கள். And many parents and they came out of poverty into riches. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படினு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை செல்வ செழிப்பாகவே வளர்க்கறாங்க. And what the parents are thinking, and they should not suffer under the sufferings that we went, and so they were making them to walls in the cares. அது அந்த தகப்பன் தாயினுடைய பெருந்தன்மை. And that it is a sense of the parents of father and mother. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். And you must understand carefully. சாப்பாடு இல்லாம and without food, ஒரு நேர சாப்பாட்டுக்கு அலைந்து திரிஞ்ச பெற்றோர்கள் இன்னைக்கு நல்ல வசதியா மாற்றப்பட்ட பின்பு தாம் பிள்ளைகளை நல்லா ஃபீட் பண்றாங்க. And so the parents and they did not have even one time meal and they want to feed the children in a better way. தனக்கு இல்லாட்டாலும் தாம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. And they are desiring, even they don't have anything and they must want to ஒரு காலத்துல தனக்கு உடுத்த முடியல, இன்னைக்கு தாம் பிள்ளைகளை அழகாக உடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. On one point of time and they did not get a good garments and they want to one of the children in a good being. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு but for this children ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருது. and the cares of this world comes. நான் சொல்றது சத்தியம். And what I am telling is true. இன்னைக்கு அந்த ஒரு சில குடும்பங்கள் அப்படி இல்ல, நாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டோம்னே இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் இந்த பழைய கதையே பேசிட்டு இருக்கான்டா அப்படின்னு பிள்ளைங்க பேசுறாங்க. And so used to say that, and so this father is also always pointing at the same point and he was speaking. உண்மையாகவே பிள்ளைகள் अनेகர் உங்களுடைய தவறினால ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருக்காங்க. And truly and many of the children because of your wrong or faults of the parents and they were entangled into the deceitfulness of the riches. அதுக்கு கஷ்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. And they knew not what was the difficulty. அதுக்கு கேட்ட Dress வாங்கி தரீங்க. And whatever dress they asked you give them. கேட்ட செப்பல் வாங்கி கொடுக்குறீங்க. And you are giving them the slippers what they desire. ஒரு சிலர்லாம் பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு கார் வாங்கி தராங்க. 8000 ரூபாய் 12000 ரூபாய். பாத்துறீங்களா ரிமோட் கார். அவன் வந்த உடனே இவன் மெக்கானிக் ஆகி 3 மணி நேரத்துல பிச்சு போட்டுருவான். அவனுக்கு 8000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் 3 மணி நேரத்துல பிச்சு போட்டான். இது இவனுக்கு இந்த தகப்பனுக்கு ஒரு கிரேட். ஆனா ஒரு காலத்துல நீ சோறு இல்லாம அலைந்தவன்ங்கறத மறந்துட கூடாது. And some are purchasing and giving the remote car for rupees 8000 or 10000 and so within 3 hours time and like a mechanic and they were breaking or repairing it and so you are feeling proud about it but you have to understand in which state you have come from. அந்த பணம் எந்த கஷ்டத்துல வந்துச்சுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும். And the children must know with what difficulty and you earn the money. நம்ம பிள்ளைகளுக்கு अनेகருக்கு தெரியாதுங்க. And many children they know not. இன்னைக்கு அவங்க ரொம்ப டீசன்ட்டா இருக்காங்க. And so many are very decent. கார்ல வரணும்னு நினைக்கிறாங்க. And they want to come in car. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? யாரோ ஒரு பரிசுத்தவான், யாரோ ஒரு தாய் தகப்பன், யாரோ உன்னுடைய முன்னோர்கள் ஜெபிச்சு பெற்றுக்கொண்ட நன்மைகள். And how you received all these facilities and comfortableness and because of the prayers of some saints of God or of your ancestors or from some of the believers. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை. And the desert full of riches and it is the seed which is sown on the thorns. இதுல உள்ள பாதிப்பு என்ன?
And so what is the cause or effect of it? நித்திரை ஜெபத்தை தாக்குகிறது. And the slumberness and affect your prayer. ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனம் உனக்குள்ள வேலை செய்ய விடாம வசனத்தை நெருக்குகிறது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். And the deceitful of riches, it choked the word of God, it lets come into you. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஐஸ்வரியத்தின் மயக்கம் ஒரு விசுவாசிக்கோ ஊழியக்காரனுக்கோ ஒரு வாலிபனுக்கோ வாலிப பிள்ளைகளுக்கோ வந்துருச்சுன்னு சொன்னா வசனத்தின்படி வாழ்க்கிற வாழ்க்கை வராது. And if the deceitful of riches and choke, or if it comes to a servant of God or a believer or to a youngsters or any person, and they could not live according to the word of God. உனக்கு ஐஸ்வரியத்தில ஒரு மயக்கம் வரவே கூடாது. And you should not get the riches or the deceitful of riches. நீ அதுக்காக சந்தோஷப்பட கூடாது. And you should not feel happy about it. நீ அதுக்காக கார்ல வந்து இறங்கும்போது பயத்தோடு பக்தியோடு தேவ பயத்தோடு வந்து இறங்கணுங்க. And when you are getting down from car, and you must come down or you must get down with godliness. டூ வீலர்ல வரும்போது அப்படி பறக்க கூடாது, அமைதியா வரணும். And when you are going by two wheeler, and you should not go off, you must come silently. ஆடம்பரத்தை வெளிப்படுத்துறதுக்கு சபை இடம் கிடையாது. And this is not the place, and church is not the place to reveal your இது pompousness. தேவனை பார்க்க நீ கடந்து வருகிற ஒரு இடம். And this is the place to visit the God. ஐஸ்வரியத்தின் மயக்கம் இன்னைக்கு अनेகருக்குள்ள இருந்து அது ஒரு இச்சை. இன்னைக்கு ஐஸ்வரியத்தை பல விதங்களில் வெளிப்படுத்த முடியும். And the deceitful of riches, and it is caused or it is found in many places, you can reveal in many ways. உங்களுடைய கார்கள்ல அதை வெளிப்படுத்தலாம். And you can reveal through your car, உங்களுடைய டூ வீலர்ல வெளிப்படுத்தலாம். or you can make known out through your two உங்களுடைய wheeler, செருப்புல வெளிப்படுத்தலாம். or you can reveal through your உங்களுடைய slippers, Dressல வெளிப்படுத்தலாம். or you can reveal through your garments, உங்களுடைய ஆடம்பரத்துல வெளிப்படுத்தலாம். or you can reveal through your உங்களுடைய pompousness, பேச்சில வெளிப்படுத்தலாம். and you can reveal through your உங்களுடைய conversation, நடையில வெளிப்படுத்தலாம். and you can reveal through your walkings. அப்படிலாம் பைபிளும் சொல்லுகிறது. That's what the Bible says. சீயோன் குமாரத்திகள் தங்களுடைய கால்களில் சிலம்புகள் ஒலிக்க திரிந்து அவர்கள் தங்களுடைய கழுத்தை நெரித்து சிங்காரமாய் தங்களுடைய கண்களை மருட்டி பார்க்கிறார்கள். இப்படிலாம் பைபிள்ல இருக்கு. And so it is said about the daughter of Zion, and they were falling away, or they are speaking or stiff neck, and they move with pomp and grave down. அதெல்லாம் செல்வ செருக்கினுடைய அடையாளங்கள். And so these are all the reasons or the signs of the pompousness. பழைய பணக்காரங்க எல்லாம் நீங்க கிராமத்துல போய் பாருங்க, ஒரு மஞ்ச பையை வச்சுக்கிட்டு அழகா அமைதியா போவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவனுக்கு 500 ஏக்கர் இருக்கும், அமைதியா வருவான். இந்த அரை ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வண்டியில வந்து வருவான். அதாவது இந்த அர்ப்பனுக்கு காலம் வந்தா அர்த்தராத்திரில என்ன செய்யறது, கொடை பிடிக்கிறது. And they that are riches and rich person in the village side, when you see, and they will have a very old bag, and they will move on the road very silently, but they that are half and away, and they will go with high speed. ஏசாயா 3:16ல நீங்க அதை பார்க்கலாம். And you can see in Isaiah chapter 3 verse 16. அவர்கள் தங்கள் கழுத்தை நெரித்து நடந்து And so their neck was stiff, and they walked அகந்தையா around. இருந்து And so standing so கண்களால் strong, மருட்டி பார்த்து and they went in eyes, ஒய்யாரமாய் நடந்து and walking and mincing, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். and so making a tingling with their feet, and they move around. ஆண்டவர் சொல்றாரு, செல்வ செருக்கா இருந்தவளே தரையில போய் உட்காரு அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு டைம் வந்துட கூடாது. And so the time may come, the Lord may say unto you, and you have to sit down on your floor. உனக்கு வாழ்ந்திருக்கணும் தெரியணும், தாழ்ந்திருக்கணும் தெரியணும். And you must live or know to live in depths and heights. உனக்கு ஐஸ்வரியத்தின் மயக்கம் வரக்கூடாது. And you should not get the deceitful of riches. அதுக்கு தான் யோபு 31:24ல இருந்து பாத்தீங்கன்னா, And when we look into Job chapter 31 verse 24 onwards, 27ஆம் வசனம் வரைக்கும் until 27th verse, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு, என் ஆஸ்தியை பார்த்து எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கையவே நானே முத்தமிட்டு கொண்டால் அது விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமம் என்று பைபிள் சொல்லுகிறது. And so by Bible says, and when you look unto the goal and having confidence when you say so, and this is the iniquity to be judged. நீங்க யோசிச்சு பாருங்க. Think and see. இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணு உங்களுக்கு ஆதரவா? And today is gold your hope? நகை உங்களுக்கு ஆதரவா? Is the jewels is your hope? நேத்து ஒருத்தனை 2 நாளைக்கு முன்னால ஒருத்தனை பிடிச்சாங்க. And before 2 days, and they caught a person. அவன் வீட்ல பிடிச்ச தங்கத்தின் அளவு சொல்லுங்க. And they say, and what is the measure of the gold they caught in the house? 13 டன். And nearly 13.5 tons. 13 டன் அப்படினா எத்தனை? 11500 கிலோ தங்கம் ஒரு வீட்ல பிடிச்சாங்க. 13.5 tons, it means, and 13,500 kilos of gold. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Consider how it would be. நேத்து ஒன்னு பார்த்தேன். And I saw yesterday. அதுல பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த நோட் அடிக்கறாங்க இல்லையா, அச்சடிக்கறாங்க இல்லையா, அங்க வேலை பார்க்கறவன். And so he was working in the place where they were printing the rupee notes. டெய்லி 200 ரூபாய் கட்டு, 100 ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கட்டு எடுத்து ஷூக்குள்ள சொருவிட்டு போயிருக்காங்க. அவன் 18 கோடி வீட்ல வச்சிருக்காங்க. And nearly 18 crores of amount, and he saved. சரி, தப்பா சொல்லிட்டேன். 18000 கோடி. 18,000 அவன் crores. பாட்டுக்கு அச்சடிக்கிறத டெய்லி ஷூ அழகா வெட்டி வச்சிருக்காங்க. அப்படி வச்சிட்டு ஒரு சொருவிட்டா எங்க போய்டும்?
ஒரு கட்டு உள்ள போயிடுங்க. And he cut his shoes in such a model he kept, and so when he can place and one of note inside, and he stole such mount. நம்ம ஆளு 150 ரூபாய் கிடைச்சாலே வண்டியில அப்படி நின்னுக்கிட்டு ஒரு வீல்ல ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. And so our people, when they get 150 rupees and they want to drive with vehicle in one hand. நம்ம விசுவாசி பையன் கடலூர்ல போய் ஒரே வீல்ல வண்டி ஓட்டினா ஒரே நாள்ல ஒரு பொண்ணு கிடைச்சது, கல்யாணம் கட்டிட்டு போயிட்டாங்க. And so one person in Kadalur, and he drove in one hand, and within a day and he got again ஒரு நாள் married. And அப்படி அப்படி ஒரு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சிறு சுத்துவான், அந்த ஒரே வீல்ல சுத்துவாங்க, ஒரு வீல் அப்படியே இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில அதை சுத்தினதை பார்த்த உடனே அந்த ஒரு பொண்ணு, ஒரு பைத்தியக்கார பொண்ணு, அடேங்கப்பா உலகத்துல இவன் தான் சக்திமான் போல் இருக்கு அப்படின்னு கேட்டிட்டு இப்போ சோத்துக்கு வழி இல்லாம பெங்களூர்ல உட்கார்ந்திருக்கு. And so without any for food, and they were sitting in Bangalore at present. நீ எப்படி இருக்கிற நீ பாரு. And check how you are. ஐஸ்வரியத்தின் மயக்கம் And deceitfulness of riches. ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்குகிறதுங்கற சத்தியத்தை நீ மறந்துட கூடாது. And you should not forget the truth, and deceitful of riches will choke the word of God. பொன்னை பார்த்து நீ என்ன ஆதரவு என்று சொல்லி ஐஸ்வரியத்தை நம்பி உனக்கு இருக்கிற ஆஸ்தியை நம்பி உன் கையை நீயே முத்தமிட்டு கொண்டால் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் என்று வசனம் சொல்லுகிறது. And the word of God says, and looking unto gold, saying, and thou art my confidence, and thou art my hope, and when you kiss through your mouth, and it says, and it is an iniquity to be punished by the judge. அடுத்த மயக்கம், And next deceitfulness, விபசார மயக்கம். and it is a deceitfulness of the fornication. நீதிமொழிகள் 5:20 பார்க்கும் பொழுது, When we look unto 5:20 of Proverbs, நீதிமொழிகள் 5:20, என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிகிறது என்ன? and so why thou art மயக்கம். ravished with a strange woman? மனைவி இருக்கால்ல, மனைவி இருக்கால்ல, And there is wife, புருஷன் இருக்கால்ல, and there is husband. உனக்குள்ள எப்படி விபச்சார மயக்கம் வரலாம்? And so why you can get this eyes of the adultery? 2 பேதுரு 2:14 என்ன சொல்லுகிறது? And what 2 Peter chapter 2 verse 14 says? விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். And so the eyes full of adultery. யாரை பார்த்தாலும் தப்பா பார்க்கிறது. And so whoever you see, and you see with wrong eyes. ஒரு தராதரம் இல்லாத பார்வைகள். And so illegal eyes. யாரை பார்த்தாலும் தப்பாவே பார்க்கிறது. And whoever you watch them, and you see with full of adultery. இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. And the word of God says, and they are the cursed children. தாயா பாரு. And see your mother as mother. மனைவியா பாரு. And see your wife as wife. அக்காவா பாரு. And see your sister as sister. தங்கச்சியா பாரு. And see your younger sister as younger sister. விசுவாசியா பாரு. And see the believer as believer. ஊழியக்காரரா பாரு. See the servant of God as servant of God. நீ உன்னுடைய பார்வை விபச்சார மயக்கத்துக்கு இழுக்க கூடாது. And your eyes should not be filled with adultery. இன்றைக்கு அந்த வல்லமை அநேகரை தாக்குறதுனால தான் அவர்கள் சபைக்குள்ள இருந்தாலும் சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதவசனம் சுட்டி And காட்டுகிறது. today these powers of attacking many believers in the church, and so the Bible says they are cursed children. சபையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And they that are the church must be very warnful. உன்னை பிசாசு பார்க்கறானோ இல்லையோ உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. And whether devil watches you or not, and the world is watching you. மற்ற சபைக்காரங்க நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And people of other congregation are watching us, observing us. உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். And so someone is watching or observing ஒரு you பக்கத்துல every step. தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். And the Lord is watching on the side. உன் நடைகளை எல்லாம் தேவன் எண்ணுகிறார். And the Lord counts all your walkings. விபச்சார மயக்கம் அது ஒரு இச்சையின் ஆவி. And it is the full of adultery, it is a spirit of lust. அதனால் மயங்கின ஒருவனும் புத்திமான் அல்ல. And he that was differentiated, he was not a wise person. இன்னைக்கு अनेகர் இந்த ஆவியில தாக்கப்படுகிறார்கள். And many they are attacked by the spirit. இந்த ஆவி अनेக வாலிபர்களை பிடிக்கிறது. And this spirit is attacking many youngsters. अनेக வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறது. And it is attacking many youth girls. இந்த ஆவி अनेகருக்கு இந்த இப்ப இருக்கிற லைஃப் எப்படினா எல்லாரும் சோஷியல் டைப்ல வந்துட்டாங்க. And so what is the present life the people are living, and they came to the social life. இன்னைக்கு உலகத்துல சோஷியல் டைப் வந்து நல்லது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சோஷியல் டைப் என்னது? Failure. And in worldly life, and the social type is acceptable or it is okay, but when you come to the spiritual life, and it is failure. Reserve type நீ அப்ளை பண்ணனும். And you must apply a reserve type. என்ன? And what? Hi, bye. அவ்வளவுதான். Hi, you must say bye. Hi அப்படின உடனே வண்டியில ஏறி உட்கார கூடாது. And when they telling hi, and you should not sit in the vehicle. எனக்கு நடந்து போக தெரியும். And no to see walk. எனக்கு ரெண்டு கால் இருக்கு. I have 2 legs. கர்த்தர் நல்லா கொடுத்திருக்காரு. And the Lord has given me good health. அப்படி நீ சொல்லணும். And you must say like this. உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வண்டியில ஏறி கூடாது. And greeting them, and you should not social type நீ கொண்டு வந்த உன் spiritual life நாசமாயிடும். If you bring social type, or if you apply it, and your spiritual life will go zero. இன்னைக்கு விபச்சாரத்தின் ஆவி சபைக்குள்ள பயங்கரமா போராடுது. And today the spirit of adultery is working a lot in the church. இன்னைக்கு अनेக பெரியவர்கள் வயோதிபர்கள் எல்லாம் இந்த வல்லமை தாக்குறது. And today, and these powers are attacking, and many elders and old age people. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர்களை கண்டிக்கறாங்க. தப்பு பண்ற டாடி நீ தப்பு பண்ற மம்மி நீ தப்பு பண்ற. And today many children, and they were reproving their father and mother, telling that and you are committing mistake. இன்னைக்கு விபச்சார மயக்கம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள புகுந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. And today the spirit of adultery and trying to penetrate into the church. அதனால இது தேவ சமூகமாகவே நீங்கள் பயன்படுத்துங்க.
கூடாது. And you have to make use of this place as a presence of God. அவசியம் இல்லாம எந்த விசுவாசி வீட்டுக்கும் போக கூடாது. And without any urgent need, and you should not go to any believer's house. அவசியம் இல்லாம விசுவாசிகள்ட்ட பணம் வாங்க கூடாது. And so without any urgent need, a believer should not borrow money or exchange அவசியம் money. இல்லாம விசுவாசிகள் இந்த MLM பிசினஸ் அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் ஆம்பே பண்ண அத பண்ணன்னு ஒருத்தர் லிங்க் வச்சிட்டு கடைசில இங்க வந்து நிக்க கூடாது. Unnecessarily the believers, and you should not engage yourself in doing the MLM business, and you should not come to cause the pleat here. இது சபை. And this is church. தேவனை பார்க்கும் இடம். And this is a place to see God. தேவன் உன்னை சந்திக்கிற நேரம். And this is the time the Lord to visit you. உன்னை விசாரிக்க தேவன் வருகிற இடம். And this is the time where the Lord comes to visit you. நம்முடைய விசுவாசிகள் ஒரு சிலர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க? And so what some of the believers are instructing others. உங்களுக்கு சில விசுவாசிகளை பிடிக்கல. And you dislike some believers. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இங்க உள்ள பாஸ்டர்ட்ட போய் சொல்லு. அப்பதான் அந்த ஆளு இவனை சரியா பிடிப்பாரு அப்படினு நீங்க சொல்லி புறஜாதிகளை நீங்க எங்க அனுப்புறீங்க? ஏன்ட்ட அனுப்புறீங்க? நீ குற்றவாளி, குற்றம் செய்கிறாய். And you are sending the Gentiles to me and instructing them only when you inform the pastor, and he may scold him or rebuke him, and you are an accuser. இந்த உலகத்துல இயேசு இருக்கும் பொழுது, and when Jesus is in this world, ஒருத்தன் வந்து சொல்றான் எங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு இயேசுட்ட வந்தான். and one came to Jesus and to separate or to make a partition of their possessions. இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus said? நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரா? And Jesus said, and you share among yourselves. இல்ல நீ 3 வீடு எடுத்துக்கோ, அவன் 2 வீடு எடுத்துக்கோன்னு சொன்னாரா? Or he asked him to talk 2 or 3 along with him. உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு என்ன நியாயாதிபதியா வச்சவன் எவன் அப்படினு கேட்டாரு. And he asked a question, and who set me as a judge to share your possessions? இது பஞ்சாயத்து பண்ற இடம் கிடையாது. And this is not the place to plead your cause. இது தேவனுக்காக திறப்புல தேவனுடைய சன்னிதானத்துல திறப்புல நிக்க முடியாத நாம் சந்திக்கிற ஒரு இடம். And this is the place where we are meeting Lord to stand in the gap. இன்னைக்கு अनेகர் பலவிதமான மயக்கத்துல சிக்குறீங்க. And today many are entangled into many kind of deceitfulness or delusions. அடுத்ததாக உபாகமம் 28:28 ஐ பார்க்கும் பொழுது, and nextly when we look into Deuteronomy chapter 28 verse 28, புத்தி மயக்கம். and so it is the voice of understanding, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது. and mind gets disturbed. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். அது ஒரு சாபம். And this is a curse. உபாகமம் 28ஆம் அதிகாரம் பின்பக்கத்தில் சொல்லப்பட்டது அனைத்தும் சாபத்தினுடைய அடையாளங்கள். And all the verses which is mentioned after 14th verse of chapter 28 of Deuteronomy says about curses. அது ஒரு புத்தி மயக்கம். And that it is a madness. அது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நடக்கிற ஒரு தாக்குதல். And this is the attack of the devil when we disobey the word of God. நான் சொன்ன இந்த கற்பனைகளை கைக்கொண்டு செவி கொடுத்து அதன்படி நீ ஜீவிப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உன்மேல் வரும். இப்படி நீ கைக்கொண்டு அதன்படி செயல்படாமல் போனால் வரவுகள் சொல்லப்படுகிற எல்லா சாபங்களும் உன்மேல் வரும். And so when you diligently hearken to the voice of the Lord and observe the commandments and walk accordingly, and the blessings shall come upon thee, and if you fail to do this, the curses shall come upon thee. பிரசங்கி 7:25 படி அந்த புத்தி மயக்கம் ஒரு பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so according to Ecclesiastes chapter 7 verse 25, and so this madness, it is foolishness. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. And so refraining from the wickedness, it is a good thing. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுவதே புத்தி. And so and you must come out from every evil appearances. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் புத்தி மயக்கத்துல சிக்க கூடாது. And today we the children of God should not entangle into madness. ரெண்டு புத்தியை பத்தி உலகத்துல சொல்லுவாங்க. And the world says about two understanding. என்னது? And what are they? ஒன்னு சொல் புத்தி, மற்றொன்று சுய புத்தி. And so one is understanding the word, another is self understanding. ஒரு சிலருக்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுமா. And some they don't have the understanding to the words and also சுயமா சிந்திச்சு செயல்படுற பழக்கமும் கிடையாது, யாராவது சொன்னா கேட்டுக்கிற பழக்கமும் கிடையாது. They don't have the practice to walk according to their self, and also or someone says they should not obey. நீதிமொழிகள் 20:1 பார்க்கும் பொழுது, when we look into Proverbs chapter 20 verse 1, மதுபான மயக்கம், and that it is the deceitfulness of liquor. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இன்னைக்கு நம்முடைய பையங்க நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த மதுபான வல்லமைகளில் தாக்கப்படுகிறார்கள். And so many of the children of God and youths, and they were attacked by the strong drink. அது ஒரு சக்தி. That is a power. இப்ப இந்த கடைசி காலத்துல இப்படி ஒரு பழக்கம் வந்திருக்கு. In the last times and such practice has come. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. அந்த பையன் வெளியவே வரல. And the boy did not come out. ரூமுக்கிட்டே நின்னுக்கறான். And stood near the room. அந்த வாசல்லே நின்னுக்கறான். And he stood near the gate. ஆனா அந்த வீட்ல வந்து அக்கா இருக்கா, அவ வந்து நின்னு பேசுறா. And sister is there, and she came forward and spoke to me. அக்காவும் தம்பி தான் அப்ப நான் விசிட்டிங் போன நேரத்துல வீட்ல இருந்தவங்க. And when I went to the visiting, only the brother and sister they were at home. அம்மாவும் அப்பாவும் வெளிய போய்ட்டாங்க. And father and mother went out. அப்ப அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்றா, இவன் எங்க நிக்கறான்?
உள்ரூம் வாசல்லையே நின்னுக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி அங்கே நின்னுக்கிட்டான். And she came out and gave response and gave reply to me, but she was like girls standing inside the room and he didn't come out. டேய் இங்க வான்னு சொன்னேன். I asked him to come out இல்ல நான் இங்கேயே இருக்கறேன். and said that I'll stay here itself. உடனே அவங்க அக்கா சொல்றா, And the sister said, அவன் இன்னைக்கு வர மாட்டான். and he will not come this side. ஏன் வர மாட்டான்? I asked why, நீங்க வந்தா இன்னைக்கு வரவே மாட்டான். அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டான் பாருங்க. and he said that if you come and he will not come to this spot. இப்பதான் காலேஜுக்கு போய் ஒரு 2 வாரம் தான் ஆச்சு அவன். And so 2 or 3 years past I come to the +2 college. முடிச்சு காலேஜ் போய் இருக்கறான் 2 வாரம் தான். And he finished his +2 and entered into college first அப்ப அவ year. சொன்னா இன்னைக்கு வரவே மாட்டான். And she said to me, he will not come this day. இவன் 2 வாரம் ஆச்சு காலேஜ் போய். And so 2 years passed to come to the college. பசங்கள்லாம் சொல்லி And all the boys said to him, பீர் அடிச்சா ஸ்ட்ரெngthா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. and when you get beer and you will get strength. எப்படி பீர் அடிச்சா எப்படி இருக்குமா? ஸ்ட்ரெngthா இருக்குன்னு சொன்னானா அது மாத்திரம் இல்ல, அது வந்து பல ரசம் தானே தவிர என்ன கிடையாது. And they said it is அது வந்து ஜூஸ் அப்படினு சொல்லிருக்கான். and said that it is a fruit juice and so it will not harm you, and they asked him to take the beer to get the strength. நம்ம முட்டாளுக்கு அது புரியல, அதான் பிரச்சனை. And our foolish people cannot understand this. இவர் ஜூஸ் அடிச்சிட்டு அப்படியே முன்னால போனா பின்னால போறது, பின்னால போனா முன்னால வர்றது, வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். And he took this juice and if he go forward he come backward, at last finally he reached home. என்னைய ஆவியானவர் அன்னைக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு போறார், நீ வா அவனை பாரு எப்படி இருக்கான் அவன் சபை பிள்ளை பாருன்னு என்னைய கொண்டு போய் அங்க விட்டாரு. And the spirit of God urged me and said, and see how is your children in the church. அந்த வாசல்ல வச்சே அவன்கிட்ட பிராமிஸ் வாங்கி இனிமே சாகர வரைக்கும் அடிக்க கூடாதுன்னு இன்னைக்கு அவன் இண்டிபெண்டன்ட் பிரீச்சரா பெங்களூர்ல இருக்கான். As an independent preacher and he was at Bangalore, I asked him to give a promise and hereafter he should not touch the beer. ஏன் இத சொல்றேன்? And why I'm telling this? இன்னைக்கு மதுபான பயக்கம் ஒரு ஆவி. And today the strong drink, it is a spirit. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And today there is no differentiation in male and female, they all started to drink. புதுவிதமான போதைகள். And new kinds of drugs. புதுவிதமான உற்சாக பானங்கள். And new kinds of delicious டிசைனா இன்னைக்கு பிள்ளைங்க பையங்களுக்குள்ள இருக்கு. And there are many things found in different designs. ஒரு பிள்ளைய பத்தி என்ன சொன்னாங்க? And they said about a girl. நீங்க அவளை 2 சாத்துங்கன்னாங்க. I said and you beat her. அது குட்டியா இருந்துச்சு நான் இருக்கும்போது, இப்போ அது பெருசா என்னைய மாதிரி நிக்குது, அதை போய் எப்படி அடிக்கிறது, பொம்பளை பிள்ளை அடிச்சிட்டான் பாஸ்டர்மா, இது வேற என்னடான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. காலேஜ் போன உடனே அவளுக்கு அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன சாக்லேட்டு? போதை சாக்லேட்ல பிராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. And so they practiced a drug chocolate to her and when she was joined into a college. இதுல என்ன பெரிய லட்சணம்னா இவ சண்டே ஸ்கூல் டீச்சர் வேற. And what is the great thing, and she was a Sunday school preacher. டீச்சர், Sunday school teacher. சண்டே ஸ்கூல் பிரீச்சர்ல இவ டீச்சர். எப்படி இருக்கும்? இவட்ட படிச்ச பிள்ளை என்ன செய்யும்? இவ இப்படியே போக வேண்டியதான், பிள்ளை முன்னால போக வேண்டியதான். And when we move forward and must come backward. இன்னைக்கு சபைக்குள்ள இப்படி ஒரு ஆவி வந்திருக்கு. And today such spirit entered into the church. மயக்கம். And the delusion. மதுபான மயக்கம் இல்ல, பலவிதமான போதை வஸ்துக்கள் இன்னைக்கு பூமியில எல்லா இடத்துலயும், ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் வாசல்ல வந்து விக்குது. And not only wine and strong drink and many kind of drugs entered into many schools and into the doors of many colleges. நீங்க யோசிச்சு பாருங்க. And consider. உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கான்னு பாருங்க. Check whether the spirit is dwelling in you or not. இன்னொரு ஆவி இருக்கு, நெட். And there is another spirit, net. உன் வீட்ல உன் பிள்ளையோ பையனோ தனியா ரூமை பூட்ட கூடாது. And you should not allow your boy or girl in your home to lock their room. பிள்ளைய வளர்க்க தெரியலன்னா பிள்ளைய பெற்றெடுக்க கூடாது. And if you don't know to grow up a child, you should not deliver the child. ஒரு வந்த உடனே வீட்டை ரூமை பூட்டிக்கிறது. And so when she come inside then she'll knock the room. அது என்ன பண்ணுது ஒண்ணுமே தெரியாது, ஆனா படிக்கறாங்க. And know not what they are doing, but they see they are studying. அப்படியாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தா பரவாயில்லை, எல்லாம் 28 மார்க் 32 மார்க் வேஸ்ட். And if they come to state first or university first, doesn't matter, but they attain only 28 or 32 marks. நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ரொம்ப கண்டிச்சிருக்கிறேன், அதனால என் பேர் எவ்வளவோ ஸ்பாயில் ஆகி போச்சு. I reproved many children like this and because of this and my name was spoiled a lot. பிள்ளைங்க அந்த பையங்களை என்னைய பார்த்தாலே அந்த தெருவுலயே வர மாட்டான். And so when the boys or girls look at me, they will not come to the street. நான் ஒரு டைம் வரைக்கும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம், வயசு வித்தியாசம் இல்லாம கடிந்து பயங்கரமான ரஃபா இருப்பாங்க. And without any variations in male or female or age differences, and I was so rough and tough in those times. இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு உங்களில் अनेகர் குளிர் விட்டு போய் சுத்துகிறீர்கள் கொணவட்டத்தில். And so many and without anything and you are roaming around or moving in Konavatam. நான் அந்த ஸ்பீட்ல அந்த பழைய ஸ்பீட்ல பிடிச்சேன்னா இன்னைக்கு ஒரு 150 பேர் உட்கார்ந்திருப்பீங்க, மத்தவங்க எல்லாம் பறந்துட்டு இருப்பீங்க. இந்த சபையை ஒத்துவராதா நமக்கு இந்த அடி இந்த போடு போடுறான். And if I was in the same speed would have come in the earlier times, only 150 will be remaining in the church. நான் எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு பலவிதமான மயக்கத்தின் ஆவிகள் இன்னைக்கு சபைக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. And why I'm telling this, and many kinds of spirit of deceitfulness is trying to enter into the church. இந்த ஆவி உள்ள வந்து அவங்களை அப்படியே ஆட்கொண்டு இவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டே இருப்பான்.
படிக்க போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், ஒண்ணுமில்ல. இப்படிப்பட்ட பல ஆவிகள் உள்ள இருக்கு. And when the spirit comes and they are to control over by the spirit, and so they cannot do anything further, and they are அதனால் controlled by the மயங்குகிற spirit. ஒருவனும் ஞானவான் அல்ல. And so he who was having this deceitful is not a wise man. இந்த போதை உள்ள வந்த உடனே And when this drug comes, சாராயத்துக்கு ஒரு சக்தி உண்டு. and there is a power for this liquor. என்ன சக்தி சொல்லுங்க? And what is the power? தண்ணி அடிக்கிற வரைக்கும் கோலையா இருப்பான். தண்ணி அடிச்சிட்டாருன்னா இவர் யாராயிருவாரு? வீரனாயிடுவார். யாராமா? Before they take a drink and they will be timid, and after drinking and they will become bold person. அதே மாதிரி இந்த வெற்றவன் குத்துறவன் பயங்கர ரவுடியா இருக்கிறவன்லாம் சும்மா இருக்கும்போது பயங்கரமா வெட்டிடுவான் குத்திடுவான். தண்ணி அடிச்ச உடனே எங்க அம்மான்னு உட்கார்ந்து அழுவான் பாருங்க. அவனை கோலையாக்கிறது, இவனை வீரனாக்கிறது. And so it makes a person valiant and makes the another as a timid. நான் இதெல்லாம் பார்த்து ஊறி போய் வந்துட்டேன். And seeing all these I was entangled when I came out. இந்த தண்ணி அடிச்ச உடனே அவனுக்கு 30 வருஷம் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல டக 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 டகன்னு ஓடுங்க. And so after drinking all the things will go in flashback in 30 years. சில ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கலன்னா ஐயோ தங்கம் மாதிரி இருப்பாரு, தண்ணி அடிச்சிட்டா தகரமாயிடுறான், அதான் பிரச்சனை. And so some used to say, and my husband before he drinks and he was gold, and after he drinks and he become brass. நீதிமொழிகள் 23ல படிச்சு பாரு, தண்ணி அடிச்சிட்டா அப்படியே கப்பல்ல போன மாதிரி இருக்கும், சூடு சொர்ணம் இருக்காது. And so when you see in book of Proverbs chapter 23, and so when he was taking the drink and he will not have any sin. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. And they beat me, I felt it not. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொர்ணம் இல்லை. And they have stricken me and shall know was sick. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. அது எப்படி என்ன நடக்குது? Then after what happens? நடுக்கடல்ல படுத்து கிடக்கிறவன மாதிரி பாய்மரத்துல போன மாதிரி இருக்குங்க அவனுக்கு. And so it was just like he was lying down in the midst of the sea and top of a mast. சென்னையில வட சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா, and when you see on North Chennai, அது ஒரு போதை இருக்கு. and so there is foam. அதுக்கு பேரு சுண்டி தண்ணின்னு சொல்லுவாங்க. And they used to சுண்டி தண்ணின்னு, அதாவது அது என்னையோ ஒரு சோறு மாதிரி. அந்த சோறு சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேரு அதுக்கு குடிச்சிட்டா அதுக்கு பேரு இன்னொரு பேர் இருக்கு, சுவர் முட்டின்னு. அது போதைய போட்டுட்டீங்கன்னா சுவர் தரையா தெரியும், தர சுவரா தெரியும். And so when you உண்மையா நான் சொல்றது not joke. when you take such kind of things, and so and the floor will be seen as a floor, I think as a floor. எவன் சுவர்ல போய் முட்டிட்டு நின்னுட்டு அங்கேயே பேசிட்டே இருப்பான், அதே பேசிப்பான். எவன் ரோடு எங்க இருக்கு, இவன் அந்த சுவத்துல போய் முட்டிக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டே இருப்பான். எவனுமே இருக்க மாட்டாங்க. அதை அடிச்சிருக்கான், எதை அடிச்சிருக்கான்னு அர்த்தம், சுவர் முட்டி அடிச்சிருக்கான்னு அர்த்தம். இவனுக்கு தர சுவரா தெரியும், தரையெல்லாம் எப்படி தெரியும், சுவரா இருக்கும். சுவர் எப்படி இருக்கும், தரையா இருக்கும். அதனால இவன் எங்கதான் போய் நிற்பான். நம்ம ஆளுங்களையும் நீங்க பார்க்கலாம், ரோட்ல எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் சும்மா புல்லுக்குள்ளேயும் சாக்கடைக்குள்ளேயும் அப்படியே சும்மா ஏசியில தூங்கின மாதிரி தூங்கிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சு. பார்த்திருக்கீங்கல்ல? And some of the people when they are taking liquor and they விசுவாசிகளுக்கு இப்படி ஆவி இருக்கா யாருக்காது? And is there any such spirit in believers? இப்படிப்பட்ட ஏதாவது பழக்கம் இருக்கா, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா? And do we have any evil practices like this? ஒரு அடக்கத்துக்கு போனேன். I went to a burial service. என்ன நான் தான் பிரசங்கம். And I want to preach. ஒரு வாலிப பொண்ணு செத்து போயிட்டா. An young girl died. குழந்தைகள் எல்லாம் விட்டு செத்து போயிட்டாங்க. And leaving all the children she died. அடக்க ஆராதனை நான் முடிச்சிட்டேன். And I ended up the funeral service. அடக்க ஆராதனை முடிஞ்ச உடனே சரி எடுக்கலாமா அப்படினா. And so after the service was over, I asked, can I take up? அவங்க அம்மா அப்பா வரணும். And mother and father must come. நான் சொன்ன பிரசங்கம் தொடங்கும்போது நான் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தனே. I said, and when the sermon started, I saw the father and mother. கொஞ்சம் இருங்க வந்துருவாங்க. And said, please wait, let them come. ரெண்டு பேரும் ரிஷால வந்து இறங்குதுங்க. And so both of them they came with pleasure. பொண்ணு செத்துருக்கு, ரெண்டு குழந்தையை விட்டு ஒரு 30 வயசு பொண்ணு செத்துருக்கிறா. அம்மாவும் அப்பாவும் நான் பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு ரெண்டும் சேர்ந்து வருதுங்க. அம்மாவும் அப்பாவும் தண்ணி அடிச்சுட்டு. சென்னை எப்படி இருக்கு பாருங்க. And see the Chennai and the father and mother, and after drinking and they came to the spot when my sermon was over. பரவாயில்ல, சோகத்தை மறந்து விட்டார்கள். மகள் மறந்ததே, செத்ததே அவங்களுக்கு என்ன இல்ல, சூடு சொர்ண ஒண்ணுமே இல்ல. And they don't have any feelings about the death of their daughter. ஆவி இருக்கா இப்படி? ஆவி யார் வீட்லயாவது? And so if it's so, and how it belongs? ஏதாவது போதையில உன் பிள்ளை பிடிச்சிருக்கா, சிக்கிருக்கா பாரு. செல்லு கூட ஒரு பயங்கரமான போதைங்க. And check whether your children got entangled into any such things. Even cell phone, it is like a drug. நான் சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பழமைவாதி, 1800 சொச்சத்துல இருந்தேன்னு நினைக்கிறீங்க. And so when I tell all these things, you may think that I belong to 80s. அது ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனி, எழுதி வச்சுங்க. And that it is a fruit that identify good and evil. செல் வந்து நெட் வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனி. அத காலத்துக்கு முன்னால புசிச்சதுனால ஆதாமும் ஏவாளும் அழிஞ்சாங்க.
முழு உலகமும் சபிக்கப்பட்டது. அதுபோல உன் பிள்ளைக்கு செல்ல காலத்துக்கு முன்னால் நீ கொடுத்துட்டீன்னா உன் பிள்ளைய சந்ததியை நீ அழிச்சிட்டேன்னு அர்த்தம். Cell phone and net, and it is a fruit which is forbidden in the Eden garden, and which know the good and evil, and when they accepted the fruit before time, and they become the cursed for the generations. And if you are allowing your children to use the cell phone or net before times, and you are destroying your generation. இப்ப சில்ட்ரன்ஸ் டேல போனீங்கன்னா ஒரு 10 இடத்துல கைபேசியை பத்தி போட்டாங்க. And so when you go to the children's day, I have seen in 10 places, and they gave program concerning the cell phones. ஒரு பிள்ளைக்கு முன்னால அப்படியே செல்போனுடைய படத்தை போட்டு Facebook நெட் கிட்னு போட்டு அந்த பிள்ளை உள்ள இருந்துட்டு பேசும், நான் தான் உங்கள் கைபேசி பேசுகிறேன். And so before a girl, and so such boards was given, and cell phones and nets, and it said that, and I am the cell phone speaking to you. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது என்னை அணைத்து விடு, இல்லாவிட்டால் நான் அலறிக்கொண்டே இருப்பேன். If I come to the presence of God, keep in switch off mode, or I keep shouting. பிள்ளை அழுகுறதா கூட எழும்ப மாட்டாங்க, செல் அடிச்சிட்டா எழும்பிடுறாங்க தாய். And whether the child awakes or not, they will not wake up, but the cell phone is ringing and they will wake up. என்னை விட்டு விடு, And leave me. நீயே வந்து என் வலையில் சிக்காதே. And you don't come and trap into my net. அதற்கு பின்பு உனக்கு விடுதலை கிடையாது. Then after there is no deliverance. இப்படிக்கு உன் கைபேசின்னு சொல்லி முடிக்குது. And it said yours faithfully cell phone. ஆனாலும் நம்ம எதை தான் வச்சிருக்கா, அதை தான் வச்சிருக்கிறான், அதை தான் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். கூட்டத்தில் கூட அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் கையில் கொடுத்து இப்பமே சீரழிச்சு ஒரு வருங்கால சீரழிந்த சந்ததியை சபைக்குள்ளேயும் கொண்டு வர்ற, உலகத்திலையும் கொண்டு வர்ற. And you are bringing and the corruptible or the corrupted generation in the church and also in the world. அடுத்து மனமயக்கம். And nextly, and the madness of mind. தீத்து 1:10. 1:10 of Titus. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். மைண்ட டிஸ்டர்ப் பண்றது. And they that disturb the mind. சிரிக்கிறது, பேசுறது, அதை பத்தி சொல்றது, இதை பத்தி சொல்றது, அப்படி இப்படின்னு சொல்லி உன் மைண்ட கரெக்ட் பண்ணிறது தான் பிசாசுனுடைய தந்திரம். And speaking or giving some jokes or chatting, by giving all these things, and the devil confuses or changes your mind. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உன்னுடைய மனதை கெடுத்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு பவுல் சொல்றார். And St. Paul says that, and the serpent beguiled Eve, and through the subtlety, and your mind should be corrupted from the simplicity. 2 கொரிந்தியர் 11:3. 11:3 of 2 Corinthians. ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனதை மயக்கிறது அது ஒரு ஆவி. And beguiling your mind, and that is a spirit. யார் இந்த மனதை மயக்கிற ஆவி? And who is having this beguiling spirit? அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரர்கள். And they that are unruly and vain talkers. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. Give room not for the vain conversation. கூட்டம் முடிஞ்சதா சாப்பிடு, முடிஞ்சதா ஊழியம் செய், முடிஞ்சதா வீடு போய் சேர். If meeting gets over, and eat, do the ministry and go back home. உன்னுடைய வேலையில நீ வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தீனா உன் மனசை கெடுத்துருவாங்க. If you give room for vain talkings or chattings, and he may spoil your mind. மற்ற விசுவாசிகளை பத்தி, About other believers, மற்ற ஊழியர்களை பத்தி, other servants of இப்படி God. பல காரியங்களை தூக்கி உன் மண்டையில ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. And he will make to some things about your mind. எல்லாவற்றுக்கும் கடைசியாக And finally, கலாத்தியர் 3:1. Galatians chapter 3 verse 1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க ஒரு மயக்கம். And so there is a beguiling or bewitching that you should not obey the truths. இவைகள்லாம் ஆவிக்குரிய மயக்கங்கள். And these are all the spiritual delusions. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து ஒரு சிலர்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்காம ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. After coming to the spiritual life and hearing these truths, one group of people, they refrain hearing the truths. கலாத்தியர் சபை ஆதியிலே ஆவியிலே தொடங்கின சபை. And Galatian church, and this is a church which was initiated in spirit. அவர்கள் தேவதூதனை போல ஊழியர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். And so they are the people, they accepted everything as an angel of God. ஊழியத்துக்காக, ஜனத்துக்காக, சபைக்காக தங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தவர்கள். And they were also ready to pluck out their eyes to give unto the ministry for the sake of the முன்னே people. நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று பவுல் கேட்கிறார். And St. Paul asked unto them, and where is the blessedness that you had in the நன்றாய் beginning? ஓடினீர்களே, And you run well. உங்களை தடுத்தவன் யார்? And who hindered you? உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். And so he that is disturbing you when he is cut off will be ruined. இது கடைசி காலம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மயக்கம் உனக்கு வரும். And these are the last times, and you will get the delusion that you less obey to the truth. அப்படியானால் நீ மாம்சத்தில் முடிய பார்க்கிறாய் என்ற அர்த்தம். If so, you are going to end up your race in flesh. பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிலிருந்து விடுவிக்கும்படியாக அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says, and you have to teach them patiently, and they that recover them out of the snare of the devil who taken practice of his will. இன்றைக்கு எந்த மயக்கத்துல நீங்க இருக்கீங்க? In what delusion are you lying? வேகமா எழுதுனீங்களே, அதுல டிக் பண்ணி பாருங்க.
வேக வேகமா எழுதுனீங்களா? அதுல டிக் பண்ணி பாருங்க. And very- நீங்கள் உங்களுக்கு இருந்த மயக்கம் என்ன? And very fastly I have noted all the points and check and what are the delusions or நித்திரை the lying. மயக்கமா? And is it the slumberness தூக்க மயக்கமா? or sleepiness ஐஸ்வரியத்தின் மயக்கமா? or deceitfulness of riches விபச்சார மயக்கமா? or full of adultery புத்தி மயக்கமா? or it is a madness ஏதாவது பேட் ஹாபிட்ஸ், மதுபானம், ஏதாவது போதை, செல், இதுல மயக்கமா? or do you have any delusion or deceitfulness in cell phones or any drugs இல்ல மனது மயங்கி போய் நீங்கள் கிடக்கிறீர்களா? or you are confused in mind இல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக நீங்கள் மயங்கி விட்டீர்களா? or are you under the delusion or deceitfulness you are not able to obey the truths. இந்த உபதேசம் புரியாது. You cannot understand the இந்த doctrines சத்தியத்தை உன்னால ஏத்துக்கொள்ள முடியல. and you cannot accept these truths. இது ஆழமான உபதேசம். And these are deep இது doctrines, அப்போஸ்தல உபதேசம். apostolic doctrines. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த மயக்கம் தெளிய வேண்டியது இன்றைக்கு தூதனுடைய நோக்கம். And it is and the message theme that you have to come out or recover from your பலவிதமான delusion. மயக்கங்களை நான் உங்களுக்கு முன்னால I வச்சிருக்கிறேன். said before you many kind of deceitfulness. அதுல எதுல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த மயக்கம் இப்ப தெளியணும். And not only to check out and from where you must come out and you must recover from it. இதுல வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எந்த வித்தியாசமும் கிடையாது. And there is no variation or differentiation to be said as youngsters or believers or servants of God or old age one. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and bend our knees. முதலாவது நீங்கள் எந்த மயக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நிதானியுங்கள். And first of all examine and analyze in which delusion state are you. நீங்க டாக்டர்ட்ட போன உடனே When you go to the doctor அவங்க அந்த செக்கப் இந்த செக்கப் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வாமா, முதல்ல உனக்கு என்ன வியாதின்னு அனலைஸ் பண்ணணுமே. and so they will tell you take this checkup and that checkup. First they must analyze what disease is in you. அதுபோல நீ இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு காரணம் எந்த மயக்கத்துல நீயோ உன் பிள்ளைகளோ இருக்கீங்கங்கறதை நீங்க கண்டுபிடிக்கணும். And you have to identify and you and your children in which deceitfulness or in delusion or you lying. இன்னைக்கு அதை நீ கண்டுபிடிச்சேனா, And when you find it today கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் உன் மயக்கத்தை தெளிவிப்பார். and when you fall into the feet of the Lord and he will recover from you. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடலாம். Let us all close our eyes and bend our knees. இன்னும் 2-3 நிமிடம். 2 or 3 minutes. ஆமென். எந்த மயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? In which deceitfulness are you lying? யார் சில நிமிடங்கள் கண்ணை திறக்க வேண்டாம். And don't want to open your eyes for a while. ஆவி அந்த வசனத்துக்கு மட்டும் நீங்க இடம் கொடுங்க. And give room for the word of God. நீ எப்படி இருந்தவன்? How are you? கர்த்தர் உன்னை அழைத்தார். And the Lord called you. கர்த்தர் உன்னை வேறு பிரித்தார். And the Lord separated உன்னை you. அபிஷேகம் பண்ணினார். And he has anointed இந்த you. இடத்துல கொண்டு வந்து உன்னை நாட்டினார். And he planted you in this place. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. And your prayers were answered. உன்னால் அற்புதங்கள் நடந்தது. And the miracles was happened. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வந்தார். And the Lord did perform many great things. இப்பொழுது உன்னுடைய நிலவரம் என்ன? And what is your present state? நீ எத்தனை மணி நேரம் ஜெபத்துல நின்ற ஆளு? How many hours you may stand in prayers? மணிக்கணக்காய் இருதயத்தை ஊற்றின நாட்களை சிந்தித்து பார். And consider the days that you poured your heart for hours இப்போ together. உன்னால ஜெபத்துல நிக்க முடியல. Are you not able to stand in prayer? காரணம் என்ன? What is the reason? நித்திரை மயக்கம், And slumberness, தூக்க மயக்கம். sleepiness. இன்னைக்கு உன் ஜெப ஜீவியத்தை அது நாசம் பண்ணிடுச்சு. And today it spoiled your prayer life. பலவீனம் சொல்லி இப்போ தூக்கம் உன்னை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. And saying weaknesses and the sleepiness started to control your life. அந்த ஆள் நான் தான் சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And those who say that I am that person, lift என் up ஜெப your hands. ஜீவிய நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. And my prayer life is getting lost. நித்திரை அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. And the sleepiness is taking more time. நான் இப்ப ரொம்ப பலவீனமா உணர்றேன். I feel that I am weak. என்னால விழிக்க முடியல. I am not able to watch. தேவ சமூகத்துல உட்கார முடியல. Not able to sit in the presence of God. முழங்கால்ல நிக்க முடியல. I am not able to stand on knees. நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். I feel very weak. ஓ அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நித்திரை மயக்கம் உன் வாழ்வை சீரழிக்க வந்து விட்டது. Dearly beloved children of God, and the sleepiness or slumberness caused to attack you come spoil your life. எழும்பு. Arise. மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பு. Awake for the Lord once again. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு மயக்கத்தை தெளிவிப்பார். And today the Lord will recover you from the உன்னோடு sleepiness. போராடுகிற கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளட்டும். Let the Lord rebuke the spirit of slumberness from you. ஆண்டவருடைய சமூகத்துல விழு. And fall into the presence of God. இன்றைக்கு விழிப்பின் ஆவியை கர்த்தர் உனக்கு தர போகிறார். The Lord is going to give you the spirit of watchfulness. எத்தனை பேருக்கு அந்த ஆவி வேணும்? And how many are in need of the spirit? இன்னைக்கு மயக்கம் தெளிந்தால் கர்த்தர் உனக்கு ஒரு விழிப்பின் ஆவியை தருவார். When you recover from delusion, the Lord will give you the spirit of the winds. வாஞ்சிக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And they that are desiring, lift up your hands. ஆண்டவரே, எனக்கு நித்திரையிலிருந்து ஒரு தெளிவு வர வேண்டும். And I want to recover from my sleepiness. நித்திரை மயக்கத்திலிருந்து எனக்கு ஒரு தெளிவை தாரும். And give me the clarity or sovereignty from my clearness. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா When you ask unto him, கர்த்தர் உனக்கு விழிப்பின் ஆவியை தருவார். and the Lord shall give you watchfulness. நீ ஒரு நாள் விழித்திருந்தனால உனக்கு டயர்ட்னஸே வராது. And even when you watch throughout the day, you will not be tired. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். And once again I say, கர்த்தர் உனக்கு விழிப்பின் ஆவியை தந்தா அதுக்கு ஈக்குவலா நீ பகல்ல தூங்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. and if the Lord give you the spirit of watchfulness, you need not sleep during the daytime. திரும்பவும் சொல்றேன். Once again I say,
நான் சொல்ற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். Understand the truth what I am saying. தெய்வீக சுகத்தினுடைய ஒரு போர்ஷன் என்னன்னா அந்த வேதனை உனக்கு தெரியாது. And what is one portion of divine healing? You feel not the pain. அதே போல கர்த்தரோடு நீ விழித்திருந்தேனா அடுத்து நீ 4 மணி நேரம் நான் முழிச்சிருந்தேன் அதனால நான் பகலெல்லாம் தூங்க போறேன் அந்த தேவையே இல்ல. ஏன்னா நீ தேவனோடு விழிச்சிருந்தாய் அதனால உனக்கு சோர்வு வராது. And when you watch throughout the night and you watch with God throughout the night and you will not get tired or weak on the day. எத்தனை பேருக்கு அந்த விழிப்பின் ஆவி வேணும்? And how many are in need of the spirit of watchfulness? இன்னைக்கு நீ ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அந்த நித்திரை மயக்கத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். When you are praying right now and the spirit of sleepiness and slumberness will depart you. இரவும் பகலும் போராடுவாய். And you will strive day and night. இயேசுவோடு விழித்திருப்பாய். You will watch with Jesus day and night. ஆமென். நித்திரை மயக்கத்திலிருந்து ஒரு தெளிவை தெய்வம் தருகிறார். And the Lord gives you clarity from the slumberness. திடாபகடாபக திடாபகரிபிகடாபலக திடாபலகரிபிகடாபலக திராபானியா. ஆமென். எத்தனை பேருக்குள்ள ஐஸ்வரியத்தின் மயக்கம் இருக்கிறது? And how many are you filled with deceitfulness of riches? எனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, வண்டி இருக்கு, செல் இருக்கு, அந்த செல் இருக்கு, இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு நல்ல Dress இருக்கு, அப்படி இப்படின்னு யாராவது அதுல மயங்கி கிடக்குறீங்களா? And so how many are saying I have car and vehicle and all kind of houses and good facilities, and how many were beguiled in this? ஒருவேளை நீங்க பாடுபட்டு முன்னேறலவளா இருக்கலாம். உங்கள் சந்ததி ஐஸ்வரியத்தின் மயக்கத்துல வளர்த்து விடாதிருங்கள். And you may be suffered and come up in your life, but you should not make your generation to grow in this deceitfulness. விபச்சார மயக்கத்தின் போராட்டம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? And how many are having the problems or strife of this adultery? மதுபான மயக்கத்துல எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? And so how many are entangled into the strong wine? எத்தனை பேர் மனசு கெட்டு போன நிலவரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? And how many of your mind were corrupted and sitting in madness? எத்தனை பேருடைய புத்தி மயக்கத்துல சிக்கி கிடக்கிறீர்கள்? And so how many were entangled into madness? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாம எத்தனை பேர் மயங்கி கிடக்கிறீங்க? And so how many were bewitched, not able to obey the truth of God? அந்நிய உபதேசங்களிலே, And by the strong அந்நிய சத்தியங்களிலே, with strange truths, வீணான காரியங்களிலே with vain things. இன்னைக்கு அந்த மயக்கத்தை கர்த்தர் தெளிவிக்க And போகிறார். the Lord is going to make clear or recover from you the deceitfulness. ஆண்டவரே, இந்த வசனங்களில் நீ பார்த்த பொழுது சில மயக்கங்கள் எனக்குள்ள இருக்கிறது, என் குடும்பத்துல அப்படிப்பட்ட ஆவியை உணர்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். When I hear the word of God, I am able to realize the spirit is working in me and my family. If so, lift up your hands. ஒருவேளை உனக்கு அந்த பிடி இல்லாம இருக்கலாம். And perhaps and you may not have that holding or ஒருவேளை அந்த clutching. உன் பிள்ளைக்கு அந்த தாக்குதல் இருக்கும். Or this attack may be in your children. ஒருவேளை உன் மனைவி அந்த வல்லமையினால கட்டப்பட்டிருக்கலாம். Or sometimes your wife may be bound by those ஒருவேளை உன் powers. பிள்ளை அப்படிப்பட்ட கட்டுல இருக்கலாம். Or your children may be bound to those powers. ஒருவேளை உன் புருஷன் அப்படிப்பட்ட கட்டுல இருக்கலாம். And sometimes your husband may be in that binding. இப்போ உன்னுடைய கையெடுப்பு And now you're taking up of hands. அவர்களையும் சேர்த்து விடுவிக்கணும். And it should deliver them also. இல்லன்னா நீ அந்த வல்லமையோடு போராடி போராடி இளைத்து போவாய். Or you will strive with those powers and you will become weak. இன்னைக்கு விடுதலையாக்குகிற தேவன் And the Lord who delivers you today. உன்னையும் மயக்கம் தெளிய வைக்க போகிறார், உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மயக்கம் தெளிய வைக்க போகிறார். And he is going to recover you and your family from the delusion. நான் ஒரு தேவனுடைய வல்லமைக்காக ஜெபிக்கிறேன். I am going to pray for the power of God. என்னோடு சேர்ந்து எல்லாரும் போராடுங்க. And let us all strive and pray with me. பலவிதமான மயக்கத்தின் வல்லமையிலிருந்து முழு சபையும் தெளிவடையட்டும். Let the whole congregation recover from many kinds of delusions. அந்த மயக்கத்தின் கண்ணி தெறிக்கட்டும். Let the snare of the delusion be broken. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace of God. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of God. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing. கர்த்தருக்காய் எழும்புவோம். Awake for God.